லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஆஸ்திகர்களான அன்பர்கள் அனைவரையும் இந்த 2 நாட்கள் நடைபெறுகிற உபன்யாசத் தொடருக்கு முதற்கண் வரவேற்கிறேன். இந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களில் நியாயமான முடிவு என்கிற தலைப்பிலே உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகிறேன். நாம் உலகத்தில் அறிவை சம்பாதிப்பதற்காக எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அறிவுதான் அனைத்துக்கும் மூலதனமாகவே கொண்டாடப்படுகிறது. ஞானேன ஹீனஹா பசுபிஸ் சமானஹா என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று பார்த்தால், விலங்குகளுக்கு ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை கிடையாது, சக்தி கிடையாது. நமக்குத்தான் சிந்தித்து ஆராய்ந்து எது நல்லது, எது தீயது, எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது என்று சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தை பகவான் கொடுத்திருக்கிறார். 2 பேருக்குமே ஞானம் உண்டு. ஆத்மாதான் ஒரு விலங்குக்குள்ளும் இருக்கிறார், ஜீவாத்மாதான் மனிதர்களுக்குள்ளும் தேவர்களுக்குள்ளும் கூட இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்தந்த பிறவியில் எப்படிப்பட்ட உடலை எடுத்துக்கொள்ளுகிறாரோ அதை பொறுத்து அவருடைய ஞானத்தை அவரால் எவ்வளவு உபயோகப்படுத்த முடியும் என்பதில் வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. ஒரு ஜீவாத்மா ஒரு கல்லாக பிறவி எடுக்கலாம். கல்லுக்கு கண்ணு, காது, மூக்கு முதலான புலன்களே கிடையாது. அப்ப தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் எந்த மற்ற பொருளையும் அந்த கல்லால் அறிந்து கொள்ள முடியாது. கல் என்று சொன்னால் கல்லுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவை அடியேன் குறிக்கிறேன். அப்ப கல்லுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஞானம் நன்றாக உண்டு. ஆனால் அது வெளிப்பட முடியாது, அதை அந்த ஜீவாத்மாவால் உபயோகப்படுத்த முடியாது. அதே ஜீவாத்மா அடுத்த பிறவியில் பெரிய இந்திரனாகவோ சந்திரனாகவோ குபேரனாகவோ பிறக்கலாம், சிவபெருமானாகவோ பிரம்மாவாகவோ கூட பிறக்கலாம். அப்போது பிறந்தால் அவர்கள் தங்களுடைய ஞானத்தை அதிகமாக பயன்படுத்தலாம். நம்மை விட அதிகமான ஞானம் படைத்தவர்கள் தேவர்கள், அதை தவிர ரிஷிகள் இருக்கிறார்கள். அப்ப ஞானம் என்பது ஆத்மாவுக்கு இயற்கையானது. ஆனால் ஒரு ஜீவாத்மா ஒவ்வொரு பிறவியிலும் எப்படிப்பட்ட உடலை எடுத்துக்கொள்ளுகிறாரோ அதை பொறுத்து அது சங்கோச்சம் அடைகிறது, குறுகி போகிறது என்றுதான் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் விலங்குகளுக்குள்ளும் ஜீவாத்மா இருக்கிறார். அந்த ஜீவாத்மாவினுடைய அறிவும் நாம் மனித உடலுக்குள் இருக்கும் ஜீவாத்மாக்களுடைய அறிவும் இயற்கையில் சமமானது. 2 பேருடைய ஞானமும் அனைத்தையும் அறியக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, ஆலோசனை செய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையதுதான். ஆனால் அவர்கள் விலங்கினுடைய உடலை எடுத்துக்கொண்டிருக்கிறபடியால் அந்த பிறவியில் அதை பயன்படுத்த முடியாது. மனிதர்களுக்கோ எவ்வளவு துர்லபகான தெரிவிக்கிறார்களோ இல்லையோ, ஒரு மனிதனாக பிறவி எடுப்பது என்பது மிக கடினமானது. எத்தனையோ நாட்கள் விலங்காகவோ செடி கொடிகளாகவோ கல்லு கட்டையாகவோ பிறந்து ஏதோ ஒரு புண்ணியம் செய்ததாலே இந்த அரிது மானுடராய் பிறத்தல் அரிதுன்னு தெரிவிக்கிறார்களே, அந்த மனுஷ ஜென்மத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அப்ப நம்மை விலங்குகளிலிருந்து வேறுபடுத்துவது என்ன? நம்முடைய அறிவு, சிந்தனை திறன், ஆலோசனை செய்யக்கூடிய திறமை. அந்த திறமையை கொண்டு மேலும் மேலும் ஞானத்தை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும். ஞானத்தை சம்பாதிக்கணும்னால் அறிவை சம்பாதித்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது ஆத்மாவினுடைய இயற்கையான ஒரு பண்பு. ஆனால் அந்த ஞானத்தை கொண்டு மேலும் மேலும் நான் பொருள்களை அறிந்து கொள்ள வேண்டும், கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றை தெரிந்து கொண்டால்தான் அதை கொண்டு நாம் முடிவுகளை எடுக்க முடியும். எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கணும்னால் எல்லா நிலையில் இருப்பவர்களும் முடிவெடுக்கலாம். எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனாலும் அந்த விஷயத்தை இப்படி நடத்தணும்னு முடிவெடுக்கலாம். எனக்கு ஒரு மாதிரி சுமாராக ஒரு விஷயத்தை தெரியும், அப்போதும் நான் இப்படி செய்ய வேண்டும்னு முடிவெடுக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டு அதற்கு பிறகும் முடிவெடுக்கலாம். இங்கிருந்து புறப்பட்டு மேல அயோத்திக்கு இல்ல பத்ரீகாசிரமத்துக்கு யாத்திரை செல்ல வேண்டும் எனக்கு ஆசை இருந்தது.
அந்த பதரிக்கு எப்படி செல்ல வேண்டும், எந்த ரயில் வண்டியில் ஏறினால் எங்கு போய் நிற்கும், அங்கு இறங்குவதற்கு எவ்வளவு அவகாசம் இருக்கும், அங்கிருந்து எந்த பஸ்ஸை பிடிக்கணுமா, எந்த வண்டியை பிடித்து செல்ல வேண்டும், இதை போன்ற எந்த ஒரு நுணுக்கங்களும் தெரியாமல் கூட நான் முடிவெடுத்து இங்கிருந்து பதரிக்கு செல்ல போகிறேன் என்று புறப்பட்டு விடலாம். அல்லது முக்கியமான விஷயங்கள், இங்கிருந்து எந்த வண்டியில் ஏற வேண்டும், அங்கு சென்று தங்குவதற்கு ஏதோ ஒரு இடம் வேண்டும், அங்கிருந்து பகவானை எப்ப சேவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி நாம் நம்முடைய அட்டவணையை அமைத்து கொண்டு புறப்படலாம். அல்லது எந்த இடத்திலும் ஒரு அறியாமை இருக்கக்கூடாது. என்னென்ன நடக்க வேண்டுமோ அனைத்தையும் முழுவதுமாக ஆலோசனை செய்து ஆராய்ந்து புரிந்து கொண்டு பகவானுடைய சந்நிதியை எத்தனை மணிக்கு திறப்பார்கள், அப்போது என்னென்ன அலங்காரத்தில் என்னென்ன சேவை கிடைக்கும், அதில் எந்த சேவைகளை நாம் சேவிக்க முடியும், அங்கு சேவித்துக் கொண்டிருந்தால் அங்கு ஸ்ராத்தம் பண்ணுவது எப்படி, அங்கு நதியில் குளிக்க முடியுமா குளிக்க முடியாதா, தப்த குண்டத்துக்கு செல்ல வேண்டுமா அல்லது அலகநந்தாவில் குளிக்க வேண்டுமா, இப்படி அனைத்தையும் யோசித்து தெரிந்து கொண்டு அதற்கு யார் அறிவுடையவர்களோ அவர்களிடத்தில் பேசி ஞானத்தை சம்பாதித்து கொண்டு பிறகும் முடிவெடுக்கலாம். அப்ப முடிவெடுப்பது என்பது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு செயல். முடிவெடுக்காமல் யாரும் இப்போது வாழ்கிறோம்னு சொல்ல முடியாது. ஆனால் முடிவெடுப்பதற்கு முன்னால் எவ்வளவு தூரம் அதை பற்றி நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், எவ்வளவு ஆழமாக தெரிந்து கொண்டு முடிவெடுக்கிறோம் என்பதில் கண்டிப்பாக வேறுபாடு உள்ளது. நமக்கு இருக்கிற பெருமை, புத்தி கொடுத்திருக்கிறார், பகவான் சிந்திக்கக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறார் என்றால் முடிந்தவரை விஷயங்களை தெரிந்து கொண்டு ஆராய்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி நாம் முடிவெடுக்கும் போது சில முடிவுகள் சரியான முடிவுகளாக ஆகின்றன, சில முடிவுகள் தவறானவையாகவும் முடிந்து விடுகின்றன. நான் எடுத்த முடிவாலே என்னுடைய செயல் வெற்றியும் அடையலாம், நான் எடுத்த முடிவாலே என்னுடைய செயல் தோல்வியும் அடையலாம். இது ஒரு புறம். வெற்றி தோல்வி, சபலமாக என் முயற்சி இருந்ததா, என் முடிவு ஒரு பயனுடையதாக ஆயிற்றா இல்ல பயனற்றதாக போயிற்றா என்பது ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பது. மற்றொரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் நான் எடுத்த முடிவு சரியானதா தவறானதா என்று ஆராய்ச்சி செய்கிறோமோ இல்லையோ, இது ரெண்டும் வெவ்வேறு. சரி தவறு என்று ஆராய்வது வேறு ஒரு கண்ணோட்டம், பயனளிக்குமா பயனளிக்காதா என்று ஆராய்வது வேறொரு கண்ணோட்டம். நான் ஒரு சரியான முடிவை எடுத்து அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து ஆனால் பயன் அடையாமலும் சில காரணங்களால் போகலாம். தவறான ஒரு முடிவை எடுத்து கூட பயன் அடையலாமோ இல்லையோ. துரியோதனனுக்கு ராஜ்யத்தை அடைய வேண்டும், அதற்கு என்ன முடிவு எடுத்தான், என்ன பாதையை தேர்ந்தெடுத்தான், சூதாட்டமாடி அவர்களை ஏமாற்றி வென்றுவிட வேண்டும் என்று ஒரு வக்கர புத்தியோடு ஒரு முடிவை எடுத்தான். அந்த முடிவு நியாயமான முடிவு அல்ல, சரியான முடிவு அல்ல, தவறான முடிவு, தர்மத்துக்கு புறம்பான முடிவு. ஆனால் அது பயனற்றதாக போயிற்றுன்னு சொல்ல முடியாது. அவன் ஆசைப்பட்ட ராஜ்யத்தை பெற்றுவிட்டான். பிறகு தர்மபுத்திரன் முதலானவர்கள் யுத்தம் செய்துதானே ராஜ்யத்தை மீட்டெடுத்தார்கள். அப்ப முடிவுகள் சரியானவையா தவறானவையா என்பது ஒரு கோணம். அவை பயன் உள்ளவையாக ஆகின்றனவா பயனற்றவையாக ஆகின்றனவா என்பது மற்றொரு கோணம். தற்போது நாம் ஆராய்ந்து பார்க்க போவது பயனுள்ளதா பயனில்லாததா என்பது நமக்கு முக்கியம் கிடையாது. மனிதனை எப்போதுமே எப்படி எடை போடுகிறோம், யாராக இருந்தாலும் சுவாமி நியாயமாக நடந்து கொண்டாரா, அவர் இவ்வளவு சாதித்திருக்கிறாரா, இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறாரா, என்னென்ன அதுக்கு மயிர்கற்கள் என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றிருக்கிறாரா, நிறைய அதற்கான சான்றிதழ்கள் இல்லை என்னென்ன படிப்புக்கான மேலும் மேலும் பட்டங்கள் உள்ளனவோ அதையெல்லாம் பெற்றிருக்கிறாரா என்பது மட்டும் ஒருவனுக்கு முக்கியமானது கிடையாது. அதை இந்த உலகம் பெரிதாக காண்கிறது என்பது உண்மைதான். என்ன பட்டங்கள், எவ்வளவு அவர் வெற்றி அடைந்திருக்கிறார் என்பதை கொண்டு ஒரு மனிதனை நாம் எடை போடுகிறோம். ஆனால் அதைவிட முக்கியமானது அந்த வெற்றிக்கான பாதையில் செல்லும் போது அவர் சரியான வழியில் நடந்தாரா தவறான வழிகளில் நடந்தாரா என்பதுதானே. தவறான வழியில் நடந்து எவ்வளவுதான் வெற்றி அடைந்திருந்தாலும் அவர்களை உலகம் போற்றுவது கிடையாது. வெற்றியே அடையாமல் தான் எடுத்த காரியத்தை 100% செய்ய முடியாமல் பாதி செய்து அவர் காலமே முடிந்து போய் அவர் மரணமே அடைந்திருந்தாலும் நியாயமான மனிதர், தர்மத்தின்படி வாழ்ந்தார், அனைவருக்கும் நல்லது செய்து தானும் முன்னேறினார் என்று உலகம் கொண்டாடுகிறது. அப்ப வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கண்ணன் தெரிவிக்கிறார், கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அர்ஜுனா, நீ கர்மத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும்,
உன்னுடைய கடமை என்னன்னு பார்த்தால் சரியான கடமை எதுன்னு முடிவெடுத்து சரியான செயல் எதுன்னு முடிவெடுக்க வேண்டும். அதை பின்தொடர வேண்டும். முழு மூச்சோடு ஸ்ரத்தையோடு அதில் ஆதரவோடு பின்பற்ற வேண்டும். அது ஏதோ சூழ்நிலைகளின் காரணத்தால் வெற்றியில் முடியவில்லை என்றாலோ வெற்றியை பெற்றுக் கொடுத்தாலோ அதனால் நாம் இன்னார் என்று முடிவெடுக்கப் போவது கிடையாது. அவர் யோசித்து முடிவெடுக்கும் போது நல்ல வழியை தேர்ந்தெடுத்தாரா தீய வழியை தேர்ந்தெடுத்தாரா என்பதுதானே முக்கியமாக கருதப்படுகிறது. அப்ப முடிவுகள் என்பவை நியாயமான முடிவுகளா அல்லது நியாயத்துக்கு புறம்பான முடிவுகளா என்றுதான் உலகம் ஆராய்ந்து பார்க்கிறது. முடிவுகளை அனைவரும் எடுக்கிறோம். முடிவுகள் எடுப்பதற்கு வேண்டிய என்னென்ன செய்திகளையோ அவற்றையும் அந்த ஞானத்தையும் அறிவையும் நாம் சம்பாதித்துக் கொள்ளுகிறோம். நமக்கு இருக்கும் அறிவை கொண்டு ஒரு முடிவை எடுக்கும் போது சரியான வழியில் யோசிக்க வேண்டுமோ இல்லையோ, அந்த யோசனைக்குத்தான் நியாயம் நியாயம் என்று நாம் பெயர் சொல்லுகிறோம். நியாயமான முடிவு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த நியாயம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். நியாயத்துக்கு இந்த சொல்லுக்கே பல பொருட்கள் சொல்லப்படுகின்றன. சாஸ்திரங்களில் சொல்லும் போது நீயத்தே அந்யத்ர இதி நியாயஹா என்று ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதே போல நியமேன ஈயத்தே இதி நியாயஹா என்றும் ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. நியாயம் நியாயம் என்றால் எது தகுந்ததோ யுக்தமானதோ அதற்கு நியாயம் என்று பெயர். நியாயம்னு நம்மளே சொல்லி பார்ப்போமே, தகுந்தது. இந்த இடத்தில் இன்னாருக்கு இந்த பட்டம் கிடைத்ததோ அல்லது இந்த வெற்றி கிடைத்ததோ நியாயமானது அப்படின்னு சொன்னால் அவர் போட்ட முயற்சிக்கு இந்த வெற்றி அவருக்கு உரித்தானது தான், அவர் இதற்கு தகுதியானவர் தான் என்று பொருள் சொல்லுகிறோம் இல்லையோ. அப்ப நியாயமானது அப்படின்னு சொன்னால், நியாயம்னு சொன்னால் தகுந்தது, யுக்தஹா என்று ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. எது ஒன்று தவறாமல் நடக்குமோ, இந்த தகுதி உடையவருக்கு யாரோ ஒருவர் இத்தனை நாட்கள் விடாமல் தான் ஆசையோடு படித்து கொண்டு வந்தார் என்றால் அவருக்கு இத்தனை மதிப்பெண்கள் தவறாமல் கிடைக்கும் என்று ஒரு நீதி சொல்லுகிறோம் இல்லையோ, இதற்கும் நியாயம் என்று பெயர். இப்படி அவர் முயற்சி எடுத்தார். இந்த முயற்சி எடுத்தவருக்கு தகுதியான பயன் என்னன்னால் அவருக்கு இத்தனை மதிப்பெண்கள் கிடைக்க வேண்டும், இந்த பதவி கிடைக்க வேண்டும், பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே. அப்ப நியாயம்னு சொன்னால் நியமேன ஈயத்தே, ஒரு முயற்சியை நாம் போட்டோம் என்றால் அதற்கு கண்டிப்பாக எந்த பயன் கிடைக்குமோ அதற்கு நியாயம்னு பெயர். அப்ப எது எனக்கு நியாயமான பயன்னு பார்த்தால், நான் செய்த முயற்சிக்கு தகுந்த பயன், என்னுடைய தகுதிக்கு ஏற்றதாக எந்த ஒரு பயனோ லாபமோ இருக்குமோ அது நியாயமானது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நியாயம்னு சொன்னால் தகுந்தது என்று ஒரு பொருள் பார்த்தோம். அடுத்தது நியாயம் நியாயம்னு சொன்னால் யுக்திகள்னு சொல்றோம் இல்லையோ. யுக்திகள்னால் யோசிக்கும் போது இப்படி இருந்தால் அப்ப இப்படி இருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. ஒரு எந்தெந்த இடத்திலெல்லாம் புகை இருக்கிறதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் என்று நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். அடுப்பு எரியறது, அடுப்புல மேல புகை வருதுன்னு பார்க்கிறோம், உள்ள கீழே நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்கு. அப்ப புகை உள்ளது நெருப்பு உள்ளது, ரெண்டுத்தையும் அந்த இடத்துல சேர்த்து பார்த்திருக்கேன். அதே போல ஒரு தீபம் எரியறது, தீபத்துல புகை வருது, அதுல நெருப்பும் இருக்கு. அப்ப இதை போல பல இடங்களில் புகையையும் நெருப்பையும் சேர்த்து சேர்த்து நான் பார்த்தேன் என்றால் எனக்கு மனசுல என்ன தெரியுமா ஒரு அபிப்பிராயம் ஏற்படும், எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நெருப்பு இருக்க வேண்டும் இப்படின்னு ஒரு புரிதல் வருதோ இல்லையோ. இந்த புரிதல் வந்து விட்டதென்றால், நாளை ஏதோ ஒரு இடத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு மேலே எனக்கு புகை கிளம்புவது கண்ணுக்கு தெரிந்தது. புகையை பார்த்தேன், அந்த புகை இந்த மலையிலிருந்து வருகிறது என்று புரிந்து கொண்டேன். உடனே சட்டுன்னு மனசுக்கு என்ன தோன்றது, இந்த மலையில் புகை இருக்கிறபடியால், புகை நெருப்பை விட்டு பிரியாமல் இருக்கும் என்கிறபடியால் இந்த மலையில் கண்டிப்பாக நெருப்பு எரிகிறது. எனக்கு நெருப்பு கண்ணுக்கு தெரியணும்னு தேவையே கிடையாது. ஆனால் ஒரு யுக்தியின் மூலமாக, ஒரு ஆலோசனையின் மூலமாக புகை என்பது நெருப்பை விட்டு பிரியாம இருக்கும். எங்கெங்கு புகை இருக்குமோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். இந்த மலையில் புகை கண்ணுக்கப்படுகிறது, ஆகையால் இங்கு நெருப்பு இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கிறோம் இல்லையோ. இதை போன்ற யுக்திகள், இதற்கும் நியாயம் என்று பெயர் உண்டு. தெரிவிக்கிறார், நீயந்தே பிராப்யந்தே ஏன விவக்ஷிதார்த்தாக சந்நியாயஹா என்று தெரிவிக்கிறார். எத்தனையோ வார்த்தைகள், நாம் வாக்கியங்களை கேட்கிறோம், எத்தனையோ பேர் உபதேசங்களை செய்கிறார்கள், புத்தகங்களை படிக்கிறோம்.
அந்த புத்தகங்களினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை யாரோ ஒருவருடைய பேச்சு, அந்த பேச்சினுடைய உண்மையான அர்த்தம், அவர் என்ன அர்த்தத்தை கருத்தில் கொண்டு நமக்கு அதை உபதேசித்தாரோ அந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் யுக்திகள் தேவைப்படுகின்றனவோ இல்லையோ. ஒரு பிரசித்தமான வாக்கியம், ஆர்ஷம் தர்மோபதேசம் ச வேத சாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேண அனுசந்தத்தே ச தர்மம் வேத நேதரஹா என்று மனு பகவான் மனுஸ்மிருதியில் தெரிவிக்கிறார். வேதங்கள் நமக்கு தர்மத்தை பற்றி உபதேசிக்கின்றன. அப்ப வேதம் நமக்கு பார்த்து இதையெல்லாம் செய்யலாம், நீ இந்த யாகம் செய்ய வேண்டும், இந்த ஹோமம் செய்ய வேண்டும், தேவதைக்கு இந்த பூஜையை நீ செய்ய வேண்டும், தானம் செய்ய வேண்டும், குளம் வெட்ட வேண்டும், மரம் நட வேண்டும், இப்படின்னு எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறது. இவையெல்லாம் தர்மம் என்று கொண்டாடப்படுகின்றன. அப்ப அந்த தர்மத்தை வேதம் உபதேசிக்கிறது அல்லவா. அதற்கு நான் புத்தியை உபயோகித்து ஏதாவது ஆலோசனை பண்ணணும்னு தேவை உள்ளதா? இல்ல நான் யோசிக்க தேவையே கிடையாது, வேதம் என்னென்ன எனக்கு தெரிய வேண்டுமோ அப்படியே உபதேசித்து விடுமா என்று ஒரு ஐயம் வருமே. அந்த ஐயத்துக்கு பதில் அளிக்கிறார் மனு பகவான். ஆர்ஷம் ரிஷிகளால் கண்டெடுக்கப்பட்ட வேதங்கள், தர்ம உபதேசம் ச, அதை தவிர ரிஷிகள் எல்லாம் தர்மசாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் என்று பல நூல்களை எழுதி உள்ளார்கள். அந்த வேதங்களையும் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் மத்துமுண்டான நூல்களையும் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு அவை சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கேட்டுக்கொண்டால் மட்டும் போராது. ஆர்ஷம் தர்மோபதேசஞ்ச வேதசாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேண அனுசந்தத்தே ச தர்மம் வேத. வேதம் ஒரு விஷயத்தை எனக்கு கூறுகிறது, அல்லது ஒரு பெரியவர் சான்றோர் ரிஷிகள் எனக்கு ஒரு விஷயத்தை உபதேசிக்கிறார்கள் என்றால் அதை அப்படியே புரிந்து கொள்வது மட்டும் எனக்கு தர்மத்தை அறிவித்து விடாது. அவர் சொன்ன விஷயத்தை நான் பலவாறு ஆலோசனை செய்ய வேண்டுமா. யஹா தர்க்கேண அனுசந்தத்தே, தர்க்கம் தர்க்கம் என்று ஒரு சொல் பிரயோகிக்கப்படுகிறது. கீழே நியாயம் அப்படின்னு ஒரு சொல் பார்த்திருக்கிறோம். தர்க்கம் என்று இப்போது மற்றொரு சொல் வருகிறது. ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான். நியாயம்னு சொன்னால் இந்த மலையில் புகை இருக்கிறபடியால் நெருப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் இப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறேனோ இல்லையோ, இதுக்கு நியாயம். இதை போன்ற யுக்திகளுக்கு நியாயம். நீதிகள் அப்படின்னு சொல்லலாமா, நீதி கதைகள் அப்படின்லாம் பார்க்கிறோமே. இது இருந்தால், இப்படிப்பட்ட குணவானாக ஒருவன் இருந்தால் அவருக்கு இந்த நன்மைகள் நடக்கும். கோபம் ஜெயித்தவராக ஒருவர் இருந்தால் அவருக்கு இப்படி வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒருவர் பேராசையோடு இருந்தார் என்றால் அவருக்கு இந்த தீமைகள் தான் நடக்கும் என்று இதை போன்ற நீதிகளை, இவருக்கு இதுதான் நடக்கும், இப்படி இருந்தால் இந்த நன்மைகள் கிடைக்கும், மலையில் புகை இருந்தால் நெருப்பு இருக்கும் என்றெல்லாம் பார்க்கிறோமே. அந்த யுக்திகள் நீதிகள் இவற்றுக்கு நியாயம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. தர்க்கம் என்றால் கிட்டத்தட்ட இதே விஷயம்தான், ஆனால் சற்று மாற்றி பார்க்க வேண்டும். நேர்முறையில் பார்த்தோமோ இல்லையோ, புகை ஒரு இடத்தில் இருந்ததென்றால் கண்டிப்பாக அங்கு நெருப்பு இருக்கும் இப்படின்னு பார்த்தோமா. இப்ப இதையே நான் மாத்தி சொல்றேன். ஒரு இடத்தில் நெருப்பு இல்லை என்றால் அங்கு கண்டிப்பாக புகை இருக்காது. இதுவும் சரிதானே. ஒரு ஜலம் இருக்கு, அந்த ஜலத்துல நெருப்பு எரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா புகை வர முடியாது. இல்ல அடுப்படியே இருக்கு, அடுப்பை நான் இன்னும் மூட்டவே இல்லை, ஒன்றும் விறக போடல, அதை ஏத்தவே இல்லைன்னால் அடுப்பு வெறுமை எரியாமல் உள்ளதென்றால் அங்கு நெருப்பு இருக்காது. நெருப்பு இல்லாத போது கண்டிப்பாக புகையும் இருக்க முடியாது. அப்ப புகை இருக்கும் இடத்திலெல்லாம் நெருப்பு இருக்க வேண்டும். இப்படி ஒரு நேரலையில் நேர்வழியில் பார்த்தோம் என்றால் அதற்கு நியாயம்னு பெயர் வைத்துக் கொள்ளலாம். தர்க்கம் 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 பண்ண வேண்டும், வாதம் செய்கிறார்கள். இல்ல தர்க்கம் பண்ணாதே. பெரியவர்கள் கூட சொல்லுவா, சின்ன குழந்தைகள் ஏதாவது நம்ம கிட்ட கேள்வி கேட்கும், ஏன் இதை இப்படி பண்ணணும், வேதம் சொல்லியிருக்குங்கிறீங்களே, இதை ஏன் அப்படி செய்ய வேண்டும், இதை இப்படி மாற்றி செய்யக்கூடாதா, இப்படிலாம் கேட்டா, இந்த தர்க்கம் எல்லாம் என்கிட்ட பண்ணாத, பெரியவர்கள் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார்கள், அதை நான் கடைபிடிக்கிறேன், இந்த தர்க்கம் பண்றதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை என்று உலக வழக்கத்திலேயே சொல்லுகிறோமே. அப்ப தர்க்கம் என்றால் இது நடக்காவிட்டால் இதுவும் இருக்க முடியாதே என்று சொல்லுகிறோமே. இதை போன்ற சில வாதங்கள், அதற்கு தான் தர்க்கம் என்று பெயர். நெருப்பே ஒரு இடத்தில் இல்லை என்றால் எப்படி புகை இருக்க முடியும் இப்படின்னு ஒரு கேள்வி வருமோ இல்லையோ, இதற்கு தர்க்கம்னு பெயர். அப்ப நியாயம் தர்க்கம் இது அனைத்தும் எதை குறிக்கிறது? சிந்திக்கக்கூடிய சரியான முறைகள். இந்த விஷயங்கள் ஒரு இடத்தில் உள்ளதென்றால் கண்டிப்பாக இந்த முடிவு அங்கு ஏற்பட வேண்டும். நேரடியாக முடிவை என்னால் காண முடியாமல் இருக்கலாம்,
மலைக்கு மேலே நெருப்பு உள்ளதுன்னு என் கண்ணுக்கு எட்டாமல் இருக்கலாம். மலையை ஏறி பார்த்தேன் என்றால் நெருப்பு கண்ணுக்கு தெரியும். நான் கீழிருந்து பார்க்கும்போது நெருப்பு கண்ணுக்கு படவில்லை, ஆனால் மலையிலிருந்து புகை கிளம்புவது மட்டும் கண்ணுக்கு தெரிகிறது. அப்ப எனக்கு தெரிந்த விஷயங்களை, என்னால் சேகரிக்க முடிந்த செய்திகளை வைத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கிறேனோ இல்லையோ, அந்த ஒரு செய்முறை இருக்கே, செயல்முறை, அதற்கு தான் நியாயம் நியாயம் என்று பெயர். அப்ப நியாயமான முடிவு அப்படின்னு சொன்னால் எந்த முடிவுகள் எல்லாம் சரியான ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகின்றனவோ, இந்த செய்திகள், இதை போன்ற நிகழ்வுகள், பொருட்கள் இருந்தால் அந்த இடத்தில் இப்படித்தான் முடிவு ஏற்பட வேண்டும், இப்படித்தான் விளைவு ஏற்பட வேண்டும் என்று முடிவெடுக்க முடிகிறதே, அதற்கு நியாயம்னு பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப தர்க்கம் என்றாலும் நியாயம் என்றாலும் சிந்திப்பதற்கான ஒரு சரியான வழிமுறையை காட்டுகிறது. நான் சிந்திக்கும் போது அடுத்தடுத்து என்னென்ன கேள்விகள் வரும்னு யோசிக்க தெரிந்து அதற்கு இப்படி பதில், அதற்கு அப்படி பதில் என்று யோசிக்கணும் இல்லையோ. அதைத்தான் ஆர்ஷம் தர்மோபதேசம் ச வேதசாஸ்திர அவிரோதினா யஸ்தர்க்கேன அனுசந்தத்தே, வேதங்களையும் ரிஷிகள் எழுதின நூல்களையும் வெறுமனே நாம் கேட்டுக்கொண்டு அது உண்மையாகத்தான் இருக்கும், அவை உண்மையைத்தான் சொல்லுகின்றன, அவை பிரமாணங்கள் தான், என்னை திசை திருப்பாது என்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும். அந்த நம்பிக்கை தேவையில்லைன்னு இந்த இடத்துல சொல்ல வரல. ஆனால் என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் அவை சொல்லக்கூடிய விஷயத்தை எவன் ஒருவன் ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் தர்மத்தை உண்மையாக அறிந்து கொள்ள முடியும் என்று மனு பகவான் தெரிவிக்கிறார். அப்ப தர்க்கம் நியாயம் என்பது மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. வேதத்தை கொண்டு நாம் அர்த்தங்களை, உலக விஷயத்தில் இது கண்டிப்பாக பொருந்தும். நான் கண்ணால் பார்த்து விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது கண்டிப்பாக ஆலோசனை செய்ய வேண்டும். கண்டதெல்லாம் உண்மை என்று கொள்ள முடியாதோ இல்லையோ. ஒரு புத்தகம் இருக்கு, புத்தகத்தினுடைய அட்டையை பார்த்து அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு முடிவெடுக்கூடாதுன்னு சொல்லுவாளோ இல்லையோ. அதே போல எத்தனையோ பழமொழிகள் உண்டு. அப்ப நேர கண்டதே காட்சி என்று நாம் இருக்க முடியாது. நம்முடைய கண்கள் தவறாக கிரகிக்கலாம், நாம் கவனக்குறைவால் தவறாக கிரகித்திருக்கலாம், எத்தனையோ தவறுகள் ஏற்படலாம். அதனால் நாம் என்ன அறிவுகளை எல்லாம் சேகரிக்கிறோமோ அவற்றை கண்டிப்பாக ஆலோசனை செய்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கு எளிமையாக புரிந்துவிடும். ஆனால் மனு பகவான் சொல்லுவது இது உலக அறிவுக்கு மட்டும் பொருந்தும் என்று நினைக்க வேண்டாம். வேதங்களை கொண்டு ஆத்மா, பரமாத்மா, சம்சாரம், மோக்ஷம், இதை போன்ற கர்மா, பிறவி, இதை போன்ற எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிறோமே, இவற்றை தெரிந்து கொள்ளும் போது கூட வேதம் இதை சொல்லுகிறது, அதனால் இப்படியே உண்மை என்று மட்டும் ஏற்றுக்கொண்டு விடாதே, அவற்றை நீ ஆலோசனை செய்ய வேண்டும். மனனம், மனனம் என்று இதற்கு பெயர் சொல்லுவார்கள். மனனம் என்றால் அசை போடுதல். காலையில் ஒரு ஆச்சாரியன் பாடம் எடுக்கிறார், எனக்கு என்னென்னமோ விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்த விஷயமே தவறு, அதனால நான் அதை ஆலோசனை செய்து இது உண்மைதானான்னு பரிசோதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் சிஷ்யன் இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஆச்சாரியன் எனக்கு உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார், ஆனால் அதை ஆலோசனை செய்து இதுல என்னென்ன சந்தேகங்கள் வர முடியும், என்னென்ன ஆக்ஷேபங்களை பிறர் எழுப்ப முடியும், அந்த ஆக்ஷேபங்களுக்கெல்லாம் என்னென்ன சமாதானங்களை நம்முடைய பட்சத்திலிருந்து சொல்ல முடியும், இப்படின்னு ஒரு சிஷ்யன் யோசிக்கணும் இல்லையோ. அதை யோசித்தாத்தான் வெறும கேள்வி ஞானமாக இல்லாமல் அது மனதில் ஆழமாக பதியும். அப்ப அதை போன்ற தர்க்கேண அனுசந்தத்தே, வேதத்தின் உபதேசங்களோ பெரியவர்களின் உபதேசங்களோ நாம் உலகத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளோ, இந்த எந்த முடிவாக இருந்தாலும் அது நியாயத்தால் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்க வேண்டும். நியாயம்னு சொன்னால் ஒரு யுக்தி, ஒரு நீதி என்று வைத்துக் கொள்வோம். அந்த நியாயத்தை கொண்டு, நியாயத்தை தழுவிதான் நாம் முடிவுகளை எடுக்க வேண்டுமே தவிர நியாயத்துக்கு புறம்பாக நாம் முடிவு எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக அது சரியாக ஆகாது. நியாயத்துக்கு புறம்பான முடிவுனா என்னன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கீழே ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோமா, எந்தெந்த இடத்திலெல்லாம் புகை இருக்கிறதோ அங்கங்கு நெருப்பு கண்டிப்பாக இருக்கும் இப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோமா. அதனால ஒரு மலைக்கு மேல புகை இருப்பதை கண்டேன் என்றால் கண்டிப்பாக அங்க நெருப்பு இருக்க வேண்டும்னு என்னால தெரிஞ்சுக்க முடிகிறது. இதையே மாத்தி வச்சு பாருங்க, எங்கெங்கு நெருப்பு இருக்கிறதோ அங்கங்கு புகை கண்டிப்பாக இருக்கும் இப்படின்னு சொல்லி பார்த்தால் இது சரியான நியாயமே கிடையாது. இது ஏன் தவறாகும்னால், ஒரு இரும்பு பந்து இல்ல ஒரு இரும்பு கட்டை எடுத்துக்கோங்களேன், நன்னா ஒரு தீயை வச்சு அந்த தீயில இரும்பு கட்டையை வச்சிருங்க, அந்த இரும்பு நன்னா சூடாகி நான் செவப்பாயிடுமா. இப்ப அந்த செவப்பான இரும்பு கட்டையை ஒருத்தர்கிட்ட காமிங்க,
காமிச்சு இதுல நெருப்பு இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவார்? கண்டிப்பா இருக்கு சுவாமி, எவ்வளவு கொதிக்கிறது, நீரே கையில ஜாக்கிரதையா பிடிச்சுக்கும், உம்ம கை சுட்டு போயிட போறது, கண்டிப்பா நெருப்பு இருக்கு அப்படின்னு ஒத்துப்பார். ஆனால் அந்த கொதிக்கக்கூடிய ஒரு இரும்பு கட்டை, ஏதோ ஒரு லோகம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இரும்பு கட்டையில் கண்டிப்பாக புகை வராது. எந்த இடத்தில் புகை வரும் என்றால், ஒரு விறகு இருக்கு, விறகை எரிக்கிறேன், இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளை இட்டு அதை எரிக்கிறேன் என்றால் அப்போது நெருப்பு வரும் புகையிலிருந்து. ஆனால் எல்லா நெருப்பு இருக்கும் இடத்திலும் புகை இருக்க வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது. இப்ப இந்த ஒரு லோகம், அந்த ஒரு இரும்பு கட்டையோ இரும்பு பந்தையோ எடுத்து நன்னா சுட பண்ணிட்டேன்னா அதுல நெருப்பு கண்டிப்பா இருக்கு, ஆனா அதிலிருந்து புகை வரவே வராது. அப்ப எங்கெங்கு நெருப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் புகை இருக்கும் இப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா இது நியாயமானதே கிடையாது, இது நியாயத்துக்கு புறம்பானது. எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும்னு தெரிஞ்சுட்டேன்னால் இது நியாயமானது. அப்ப முடிவெடுக்கும் போது நியாயமான ஒரு முறையில் நாம் சிந்திக்க வேண்டும். நியாயம், இந்த இருக்கக்கூடிய செய்திகளை வைத்து எது சாத்தியமானது, எது நடக்கக்கூடியதுன்னு நியாயத்தின்படி முடிவு செய்தால் அந்த முடிவு சரியானதாக இருக்குமே தவிர நியாயத்துக்கு புறம்பாக நாம் முடிவெடுத்தோம் என்றால் அந்த முடிவு சரியானதாக ஆகாது. அது பயனளிக்குமா பயனளிக்காதாங்கிறத பத்தி அடியன் பேச வரவில்லை. எது நியாயமானது சரியானது, எது நியாயத்துக்கு புறம்பானது தவறானது என்றுதான் நாம் ஆலோசனை செய்ய வேண்டும். அப்ப நியாயமான முடிவு என்றால் நியாயத்தின்படி எடுக்கப்பட்டிருக்கும் முடிவு. அந்த முடிவுக்கு எப்பவுமே ஒரு உயர்வு உண்டு. முடிவு சரியான முடிவு, அது செயல்படுத்தும் போது முழுமையாக செயல்படுத்தப்பட்டதா அல்லவா, பயன் அளித்ததா இல்லையா என்பது முக்கியம் அல்ல. நியாயத்தின்படி எடுக்கப்பட்ட முடிவாலபடியாலே நியாயமான முடிவுன்னு சொல்லுகிறோம். இந்த நியாயத்தின்படி எங்கு முடிவுகள் எடுக்க வேண்டும்? உலக விஷயத்திலும் எடுக்க வேண்டும், வேதத்திலும் சாஸ்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் விஷயத்திலும் நாம் எடுக்க வேண்டும். அப்ப அந்த நியாயங்கள் பல வகைகளாக சொல்லப்படுகின்றன. வைதிக நியாயம், லௌகிக நியாயம் என்று ரெண்டாக முக்கியமாக பிரிப்பார்கள். நியாயம்னு சொன்னால் ஒரு யுக்தி அப்படின்னு பார்த்திருக்கோமோ இல்லையோ, ஏதோ சில நீதிகள். அந்த நீதிகளை வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இடங்களும் உண்டு, இல்ல உலக விஷயங்களை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய இடங்களும் உண்டு. ரெண்டு இடத்திலையும் கற்றுக்கொள்கிறோம் இல்லையோ. ஒரு குழந்தை வளர்கிறது, வேதத்தை படிக்காவிட்டால் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உலக வழக்கங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிகளை உலக எடுத்துக்காட்டுகளை கொண்டுதானே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதை புரிந்து கொண்டு மற்ற இடங்களில் அவற்றை நாம் அதை உபயோகித்து நாம் பார்க்கிறோம். நியாயம்னு சொன்னாலே நீயத்தே அந்யத்ர இது நியாயகான்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கு, அந்த சூழ்நிலையில் எது சரியானது என்று பார்த்து நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சூழ்நிலையில் எந்த முடிவு எடுக்க வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு நியாயம் நான் புரிந்து கொண்டேன். அப்ப இதே போல பலருக்கும் இன்னும் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்தந்த சூழ்நிலையில் இதே போன்ற முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு தெரியுமோ இல்லையோ. அப்போ ஒரு இடத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு நீதி எனக்கு இன்னும் பல இடங்களில் உபயோகமாகிறது, அதனாலும் நியாயம்னு பேர். ஒரு இடத்தில் கற்றுக்கொண்ட விஷயம் மற்ற இடங்களிலும் பொருத்தப்பட்டு உபயோகப்படுகிறதோ இல்லையோ, அதனால் நியாயம் என்று பெயர். ஒரு உபதேசத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் அவருடைய உண்மையான அர்த்தத்தை, அவருடைய உண்மையான கருத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுகிறது இந்த சிந்தனை, ஆலோசனை, பரீட்சை என்பது. அந்த ஆலோசனைக்கும் நியாயம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப உலக விஷயங்களை பார்த்தும் நாம் நியாயங்களை தெரிந்து கொள்ளலாம், வேதத்தில் இருக்கும் விஷயங்களை பார்த்தும் நியாயங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்ப மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனால் கிட்டத்தட்ட 1000 நியாயங்கள் சொல்லப்படுகின்றன. ஜெய்மினி என்கிற ஒரு ரிஷி பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் என்று ஒரு சூத்திர நூலை எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட 1000 இடங்களை எடுத்து இந்தந்த இடத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டும், வேதத்தில் இதை போல ஒரு இடத்துல சொல்லியிருக்கே, இதை போல ஒரு இடத்தில் சொல்லி உள்ளதே, எப்படி இந்த இடத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு அவர் வழிகாட்டுகிறார். நியாயம் என்பதே நமக்கு எப்போது பயன்படும் தெரியுமா? ஒரு விஷயம் சந்தேகத்துக்கு உட்பட்டிருந்தால் தான் நியாயம் தேவைப்படும். ஒரு விஷயத்தில் நான் முன்னமே முடிவு எடுத்து விட்டேன் என்றால் அதற்கு மேல நியாயம் பயன்படாது. அப்ப நியாயம் என்பது சந்திக்தே அர்த்தே நியாய பிரவிற்த்திகி என்று தெரிவிப்பார்கள். எந்த ஒரு விஷயம் சந்தேகத்துக்கு இடமாக உள்ளதோ, இன்னும் இப்படியா அப்படியான முடிவெடுக்க முடியாமல் உள்ளதோ,
அந்த இடத்தில்தான் நியாயங்கள் நமக்கு கை கொடுக்கின்றன. அந்த நியாயங்கள் வேதத்திலிருந்தே வரக்கூடிய நியாயங்களே உண்டு. இப்போ வேதவியாசர் பிரம்மசூத்திரங்கள் என்று எழுதியுள்ளாரோ இல்லையோ, அதாதோ பிரம்ம ஜிக்யாசா என்று ஆரம்பித்து வேதாந்தத்தில் உபனிஷத்துக்களில் இருக்கும் அர்த்தங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு அழகான நூலை எழுதியுள்ளார். அந்த நூலுக்கு பிரம்மசூத்திரங்கள் என்று பெயர். அதற்கு மற்றொரு பெயரும் சொல்லப்படுகிறது. வியாசரை பத்தின ஒரு அழகான தனியன் சம்யங் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. வியாச பகவான் என்ன செய்தார்? 2 முக்கியமான நூல்களை இயற்றினார். ஒன்று மகாபாரதம் என்கிற ஒரு இதிகாசம், மற்றொன்று பிரம்மசூத்திரங்கள் என்கிற ஒரு சூத்திர கிரந்தம். பிரம்மசூத்திரங்களை கொண்டுதான் நாம் உபனிஷத்துக்குடைய அர்த்தங்களையே புரிந்து கொள்ளுகிறோம். அந்த பிரம்மசூத்திரங்கள் என்னன்னு சொல்றார்னால் உபதேச நூல் என்று சொல்லவில்லை, நியாய கலாபம், நியாயங்களினுடைய சேர்க்கை. இந்தந்த உபனிஷத்தில் இப்படி சொல்லி இருக்கிறபடியால் இந்த இடத்தில் இப்படி அர்த்தம் கொள்வதுதான் சரியானது, தகுந்தது என்று பல நியாயங்களை அந்த இடத்தில் சொல்லுகிறார். நான் சொல்றேன், இந்த இடத்துல பரமாத்மா என்ற அர்த்தம், இந்த இடத்தில் பிரம்மம் என்றால் ஜீவாத்மான் அர்த்தம், இந்த இடத்தில் அச்சேதன பொருள் உலகத்தை பற்றி பேசுகிறது வேதம் என்று அவர் உபதேசிக்கவில்லை. நான் சொல்லுகிறபடியால் இப்படி நம்ப வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அந்த பிரம்மசூத்திரங்களில் அவர் செய்வதே ஆலோசனை, இப்படி இருந்தால் சரியாக இருக்கும், அதனால் இந்த இடத்தில் இது பொருள், இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தால் இப்படி இருந்தால் தான் பொருள் சரியாக விளங்குகிறது, ஆகையால் இந்த இடத்தில் இப்படி நீதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரம்மசூத்திரங்கள் முழுவதும் பல நீதிகளை, நியாயங்களைத்தான் சொல்லி இருக்கிறார் என்று கூறுகிறோம். அப்ப வேதத்திலிருந்து கற்கக்கூடிய நியாயங்களும் பல உண்டு. நாம் இப்போது இந்த 2 நாட்களில் பார்க்க போவது வேதத்தில் சொல்லப்பட்ட நியாயங்களை மட்டும் அல்ல. அந்த வேதத்தில் பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய பெரியோர்கள், ஆச்சாரியர்கள் அனைவரும் எத்தனையோ உலக எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தி உள்ளார்கள். லௌகிக நியாயம், லௌகிக நியாயம்னு சொன்னேனோ இல்லையோ, உலகத்தில் மக்கள் எப்படி நடக்கிறார்கள், என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதையெல்லாம் பார்த்து அதை வைத்து நாம் எத்தனையோ நீதிகளை கற்று வைத்திருக்கிறோம். அந்த நீதிகளை, உலகத்தை பார்த்து நாம் கற்றுக்கொண்ட நீதிகளை வைத்து வேதத்தில் உபனிஷத்துக்களில் எத்தனையோ இடங்களில் அர்த்தம் புரியாமல் இருக்கும், அந்த இடங்களில் முடிவெடுக்க முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறார்கள். வேதத்துல சொன்ன நியாயத்தை வைத்து வேதத்தின் அர்த்தத்தை முடிவெடுப்பது என்பது ஒரு வகை. அதோடு மட்டும் நிற்கவில்லை. நம் பெரியோர்கள் உலகமும் வேதமும் வெவ்வேறானது அல்ல, உலகமும் வேதமும் ஒன்றாக செல்லக்கூடியவை, 2 கையும் கோர்த்து கொண்டுதான் செல்ல வேண்டும். வேதம் பிரத்யக்ஷத்துக்கு, உலகத்துக்கு புறம்பானதாகவோ உலகம் வேதத்துக்கு புறம்பானதாகவோ இருக்க முடியாது. நாம் வாழ்க்கையில் என்ன நியாயங்களை, நீதிகளை பார்க்கிறோமோ அந்த நீதிகளை கொண்டு வேதத்திலும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அதை போன்ற லௌகிக நியாயங்கள், உலகத்தில் இருக்கும் வழக்கங்கள், உலகத்திலிருந்து நாம் அறியக்கூடிய நியாயங்கள் எந்தெந்த இடத்தில் நமக்கு வேதாந்தத்தை புரிந்து கொள்வதற்கு, ஆத்மா, பரமாத்மா, கர்ம, ஜென்ம, பக்தி யோகம், கர்மயோகம், சரணாகதி, இதை போன்ற எத்தனையோ விஷயங்களை சொல்லுகிறோமே, விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாஸ்திரியமான விஷயங்கள். வேதத்திலும் உபனிஷத்துக்களிலும் பெரியவர்களுடைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அவர்கள் நூல்களில் சொன்னப்பட்ட விஷயங்கள். ஆனா அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான எந்த ஒரு யுக்திகளையும் பயன்படுத்தவில்லை. உலகத்தில் நாம் எளிமையாக காணக்கூடிய யுக்திகளை கொண்டு இதை போன்ற விஷயங்களை அவர்கள் பொருள் கூறியிருக்கிறார்கள், நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். அதை போன்ற சிற்சில எடுத்துக்காட்டுகளை, உலக வழக்கத்திலிருந்து நாம் அறியக்கூடிய நியாயங்கள் எப்படி வேதத்தை புரிந்து கொள்வதற்கு பயன்படுகின்றன என்பதைத்தான் இந்த 2 நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்து முன்னுரைன்னு சொல்லியே 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. மேலும் உள்ள சமயத்தில் இன்றைக்கு எத்தனை நியாயங்கள் முடிகிறதோ நாம பார்க்கலாம். இத்தனை அத்தனைன்னு ஒன்று நமக்கு நிர்பந்தம் கிடையாது. ஏன்னா புத்தகங்களில் பார்த்தால், ஆங்காங்கு தேடி பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 150 200 நியாயங்கள் வரைக்கும் கிடைக்கின்றன. பல இடங்களில் லௌகிக நியாயங்களே, அடியன் வேதத்தில் இருக்கிற நியாயங்களை பத்தி சொல்லவே இல்லை. உலக வழக்கத்தில் உலக நடப்பை கொண்டு அறிந்து கொள்ளக்கூடிய நியாயங்கள் என்றே 200க்கும் மேற்பட்ட நியாயங்கள் ஆங்காங்கு தேடி பார்த்தோம் என்றால் பெரியவர்களுடைய நூல்களில் கிடைக்கின்றன.
அவற்றில் சில முக்கியமான நமக்கு உதவக்கூடிய சில நியாயங்களை மட்டும் இந்த 2 நாட்களில் நாம் பார்க்கலாம். முதல் நியாயம் பிராத்தர் கஜாபாவன் நியாயம் என்று நியாயம். இந்த பெயர்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த பெயரை கொண்டே அந்த நியாயம் என்ன சொல்ல வருகிறது என்று நாம் சட்டென்று புரிந்து கொண்டு விடலாம். முதல்ல அந்த நியாயத்தினுடைய பெயர் என்னன்னு பார்ப்போம். அந்த நியாயத்தில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்ப்போம். இது சாஸ்திரத்தில் எந்த இடத்தில் நமக்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது, அதை கொண்டு நாம் என்ன முடிவை எடுத்துக்கொள்ளலாம், உலக நியாயத்தை கொண்டு வேதத்தில் எந்த விஷயத்தை நாம் முடிவெடுக்கலாம் என்பதைத்தான் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். பிராத்தர் கஜாபாவன் நியாயம். பிராத்தகா என்றால் காலை அப்படின்னு அர்த்தம். காலையில் கஜாபாவகா யானை இல்லை. அதாவது ஒரு அழகான ஒரு கதையை வச்சு இந்த ஒரு நிகழ்வு, அந்த கதையால ஒரு நிகழ்வு தெரிகிறது. அந்த நிகழ்விலிருந்து ஒரு நியாயத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு இந்த நியாயம் தெரிஞ்செடுத்தனா அதை நாம் பொருத்தி பார்த்து முடிவுகளை எடுத்து விடலாம். உலகத்தில் நடக்கும் விஷயத்தை பார்த்து, ஓ இந்த இடத்தில் இப்படி ஒரு நியாயம் நமக்கு தெரிகிறது என்று பெரியவர்கள் தான் காட்ட வேண்டும். நமக்காக அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு புத்தி கூர்மை இல்லாமலும் போகலாம். என்ன தெரிவிக்கிறார்கள்? நாம் உலகத்தில் எத்தனையோ இடங்களுக்கு சென்று வருகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் எத்தனையோ விஷயங்களை காண்கிறோம், எத்தனையோ விஷயங்களை காணாமலும் விட்டு விடுகிறோம். இப்ப திடீர்னு ஒருவர் வந்து, ஒரு சிறுவன், அந்த சிறுவனிடத்தில் ஒரு வயசானவர் வந்தார். இன்று காலை நீ இங்கிருந்து கோயிலுக்கு சென்றிருந்தாய். கோயிலில் காலையில் யானை இருந்ததா இல்லையா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். யானை நன்னா பெரிய வஸ்து. அந்த வஸ்து கோயிலில் இருந்திருந்தால் கண்டிப்பா என் கண்ணில் பட்டிருக்கும், சத்தம் கேட்டிருக்கலாம். இல்ல நான் கோயிலுக்குள்ள நுழையர்ச்சேவே வாசல்ல, இப்போ ரங்கவிலாஸ் மண்டபத்துல அல்லது உள்ள கருட மண்டபம்னு இருக்கு, ஸ்ரீரங்கத்துக்கு போனால் பகவானை சேவிக்க போகும்போது முன்னாடி கருட மண்டபம், பெரிய கருடனுடைய சந்நிதி, அந்த கருட மண்டபத்தில் தான் யானை பொதுவாக நின்று கொண்டிருக்கும். அப்ப ஒருவர் பகவானை சேவிப்பதற்கு போகிறார், அல்லது அவ்வளவு கூட வேண்டாம், பகவானுடைய ஒரு புறப்பாடு நடக்கிறதுன்னு வச்சுங்களேன். பெருமாள் தான் வீதியிலே புறப்பாடாக எழுந்தருளி வருகிறார். அவர் வருவதற்கு முன்னால் யானை நன்னா செல்லும் இல்லையோ, அதுக்கு நன்னா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி யானைப்பாகன் தடியை பிடிச்சிட்டு யானையை முன்னால் அழைத்து வருவார். யானை தாண்டின பிறகுதான் அத்தியாபக சுவாமிகள் திவ்ய பிரபந்தங்களை சேவித்துக் கொண்டு வருவார்கள். அதற்கு பின்னால் பகவான் தானும் வலம் வரப்போகிறார். அப்போது யானை சென்றிருக்கலாம், செல்லாமல் இருக்கலாம். என்ன ஆயிற்று? அந்த சமயத்தில் யாரும் என்னை கேள்வி கேட்கவில்லை. நான் கோயிலுக்கு சென்றேன், தரிசித்தேன், அல்லது ஒரு புறப்பாடு நடந்தது, அந்த புறப்பாடில் பகவானை தரிசித்தேன் வச்சுங்க. தரிசித்து விட்டு மறுபடியும் வீட்டுக்கு சென்று விட்டேன், அல்லது ஊருக்கே சென்று விட்டேன். சென்ற பிறகு என்னிடத்தில் ஒருவன் வந்து, பிள்ளாய் நீ அந்த கோயிலுக்கு புறப்பாட்டுக்கு சென்றிருந்தாயே, அங்கு யானை இருந்ததா, யானை இருக்கவில்லையா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனடியாக நாம் என்ன சிந்திப்போம்? ஆமா, நான் கோயிலுக்கு போனேன், போகும்போது இந்தந்த இடங்களில் எல்லாம் பார்த்தேன், அல்லது புறப்பாடு நடக்கும் போது முழுவதுமாக நான் அங்குதான் இருந்தேன். ஆனால் யானை இருந்ததாக எனக்கு நினைவு வரவில்லை. வராவிட்டால் என்ன சொல்லுவேன்? ஒருவேளை அங்கு யானை இருந்திருந்ததென்றால் கண்டிப்பாக நாம் பார்த்திருக்கணும் இல்லையோ. இவ்வளவு பெரிய உருவம் யானைன்னு, அதுக்காக தான் அவர் ஒரு சின்ன முயல்னு சொல்லல, ஏதோ ஒரு சின்ன வாத்து இல்ல ஒரு ஆடுன்னு சொல்லல. ஒரு ஆடு அவ்வளவு பெரிய கோயில் இருப்பதை ஒருவர் கண்டிருக்கலாம், காணாமலும் போயிருக்கலாம். கஜம் பிராத்தர் கஜாபாவன் நியாயம். நீ சென்ற இடத்தில் காலையில் யானையை கண்டாயா இல்லையா, யானை இருந்ததா இல்லையான்னு ஒருவர் இடத்தில் கேள்வி கேட்டால் அதை நான் எப்படி முடிவெடுப்பேன்? அந்த இடத்தில் யானை இருந்ததா இல்லையான்னு எப்படி முடிவெடுத்து அவருக்கு பதில் கூறுவேன்னால் நான் என்ன யோசிப்பேன்? நான் கோயிலுக்கு சென்றேன், எந்த இடத்தையும் விடல, எல்லா சன்னதிகளுக்கும் சென்றேன், கோயில் முழுவதும் சுற்றி வந்தேன். ஆனால் நான் அங்கு யானை ஒருவேளை இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் பார்த்திருக்க வேண்டும். பார்த்திருந்தேன் என்றால் இப்ப இவர் இந்த கேள்வியை கேட்கறச்சே, யானை இருந்ததா இல்லையான்னு என்னை ஒருவர் கேட்கும் போது அதை பார்த்திருந்தேன் என்றால் கண்டிப்பாக நினைவு வந்திருக்க வேண்டும். எப்போ எனக்கு நினைவு வரவில்லையோ ஆகையால் கண்டிப்பாக கோயிலில் யானை இருக்கவில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறேனோ இல்லையோ. இதற்கு பல நாம கீழே ஒரு போடுவாளோ இல்லையோ, ஒரு குறி போட்டு இந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க கீழே இருக்கிற அடைப்புக்குள் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதை போல் யானை என்பது தவிர்க்க முடியாத ஒரு பொருள். அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால அதை ஒருவர் காணாமல் மேல சென்றிருக்க முடியாது. அப்படி இருக்கிற பொருளானபடியால் நாம் என்ன யோசிப்போம்? யானை அங்கு இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக கண்டிருப்பேன். கண்டிருந்தேன் என்றால் இப்போது கண்டிப்பாக எனக்கு நினைவு வந்திருக்கும்.
எப்ப எனக்கு நினைவு வரவில்லையோ, யானையை பார்த்ததாக எனக்கு நினைவு இல்லை என்றால் கண்டிப்பாக அங்கு யானை இருக்கவில்லை என்று முடிவெடுக்கிறோம். முடிவெடுத்து எதிராளிக்கு என்ன சொல்றோம்? இல்ல யானை இருக்கல, யானை இருந்தா நான் பார்த்திருக்க மாட்டேனா, நான் பார்க்கல, அதனால் யானை இல்லை என்று சொல்லுகிறோமே. இதற்கு தான் பிராதர் கஜாபாவ நியாயம்னு பெயர். நான் காலையில் கோயிலுக்கு சென்றிருக்கும் போது அங்கு யானை எனக்கு நினைவு வந்திருக்க வேண்டும்னு தேவையே கிடையாது. அங்கு என்னென்ன பொருட்கள் இருந்தனவோ அவற்றையெல்லாம் கண்டேன், அவையெல்லாம் என் நினைவில் இருந்தன. யானையை பத்தி எனக்கு நினைவில் இருக்காமலே இருந்திருக்கலாம். ஏன்னா 2 வகை உண்டு. நான் காலையில் கோயிலுக்கு சென்றேன், அங்கு யானை இல்லை என்பதை அப்போதே பார்த்து தெரிந்து கொண்டேன். வீட்டுக்கு வந்த உடனே ஒருவர் என்னிடத்தில் கேட்டார் யானை இருந்ததா என்று. இல்லை, யானை இருக்கவில்லை அப்படின்னு நினைவுபடுத்தி சொல்லிவிட்டேன். இது ஒரு வழி. 2வது வகை, நான் கோயிலுக்கு செல்லும் போது யானை இருக்கா இல்லையான்னு எனக்கு புத்திக்கே வரல, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, என்னென்ன இருந்ததோ அனைத்தையும் பார்த்து விட்டு நான் திரும்பி வந்து விட்டேன். ஒருவர் என்னிடத்தில் வந்து யானை இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்ப என்ன யோசிப்போம்? நான் அந்த காலத்தில் நான் காலை கோயிலுக்கு சென்ற போது யானை இருக்கா இல்லையான்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இப்போது யோசிக்கிறேன், யானை இருந்திருந்தால் நான் அதை பார்த்திருக்க வேண்டும். பார்த்திருந்தேன் என்றால் கண்டிப்பாக எனக்கு நினைவு இருக்கும். எனக்கு ஒன்றும் வியாதி இல்லை, மறதி வந்துட போறது இல்லை, அவ்வளவு பெரிய பொருள். அப்ப யானை இருந்து நான் காணாமல் இருந்திருப்பேனா? அது ஒண்ணு சின்ன குண்டூசி இல்லை, இவ்வளவு பெரிய யானை. அப்ப இருந்திருந்தால் கண்டிப்பாக பார்த்திருப்பேன். பார்த்திருந்தால் நேத்திக்கு நடந்தது இல்லை இன்று காலை நடந்தது எனக்கு மறந்து போகாது. அப்ப கண்டிப்பாக இப்போது நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆக இருந்தால் கண்டிருப்பேன், கண்டிருந்தால் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். எப்ப நினைவுக்கு வரவில்லையோ அதனால் அந்த யானை அங்கு இருக்கவில்லை இப்படின்னு முடிவெடுக்கிறேனோ இல்லையோ. இதற்கு தான் பிராதர் கஜாபாவ நியாயம்னு பெயர். காலையில் கோயிலில் யானை இருக்கவில்லை இப்படிங்கிறத எப்படி முடிவெடுக்கிறேன்? நேரடியாக நான் காணவில்லை, இப்ப நான் மறுபடியும் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு யானை இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது. இல்ல, காலையில் நான் சென்ற போது யானை இல்லது என்பதை அறிந்திருந்து இப்ப நினைவுபடுத்தி சொல்லவில்லை. இருந்திருந்தால் கண்டிருக்க வேண்டும், கண்டிருந்தால் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். எப்ப நினைவுக்கு வரவில்லையோ அப்போது யானை இருக்கவில்லை இப்படின்னு முடிவெடுக்கிறேனே, இதற்கு பிராதர் கஜாபாவ நியாயம்னு பெயர். இந்த நியாயத்தை ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தில் உபயோகப்படுத்துகிறார்கள். நாம் அனைவரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி, இந்த காலங்களில் பலராலும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்ன? வேதங்கள் யாராலோ இயற்றப்பட்டவை. அதுக்கு எத்தனையோ காலங்கள் சொல்றாளோ இல்லையோ. கிபி 6வது நூற்றாண்டில் இந்த வேதம் இயற்றப்பட்டது, கிறிஸ்துவுக்கு முன்னால் இந்தந்த வேதங்கள் இயற்றப்பட்டன இப்படின்னு அதற்கு காலம். ஸ்மிருதிகள் இப்போ, புராணங்கள் இப்போ, உபனிஷத்துக்கள் இப்போ, ரிக்வேதம் முதலில் வந்தது, அப்புறம் யஜுர்வேதம் வந்தது இப்படின்னு எல்லாம் பல ஆராய்ச்சியாளர்கள் மேற்கத்தியர்கள் எத்தனையோ ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி உள்ளார்கள். அப்ப எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன கேட்பா? வேதங்கள் என்னமோ அனாதி, யாராலும் இயற்றப்படவே இல்லை, அபௌருஷேயம் என்று நாம் சொல்லுகிறோம். அபௌருஷேயம் என்றால் எந்த மனிதனாலும் எவராலும் ஒரு ஜீவாத்மாவால் இயற்றப்படவில்லை, ஏன் பரமாத்மாவால் கூட இயற்றப்படவில்லை. புருஷன் அப்படின்னா யாரோ ஒரு ஆத்மான்னு வச்சுக்கோங்க. பௌருஷேயம் அப்படின்னா ஒரு ஆத்மாவாலே இயற்றப்பட்டது. யாரோ ஒரு நூல் ஆசிரியர்னு ஒருவர் இருந்தார், அவர் வேதங்களை இயற்றினார் அப்படின்னு சொன்னா பௌருஷேயம் அப்படின்னு ஆகும். அப்பௌருஷேயம் என்றால் எந்த புருஷனாலும் அது இயற்றப்படவில்லை. புருஷன்னா இங்க ஆண் என்கிற அர்த்தம் எல்லாம் கிடையாது. புருஷன்னு சொன்னா ஆத்மான்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. அப்ப யாராலும் இயற்றப்படாதவை வேதங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனா நம்மளை பார்த்து கேள்வி கேட்பா, இல்லையே இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றாளே, அதுல இருக்கிற சம்ஸ்கிருதத்தை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கோள்கள் இப்படி இருந்தன என்கிற விவரணங்களை ஆராய்ந்து அது என்னென்ன விஷயங்களை பற்றி பேசுகிறது என்பதை ஆராய்ந்து இப்படி ஆராய்ச்சிகளை வச்சு ஏதோ சில தேதிகளை அவர்களும் பலரும் கூறுகிறார்கள். அது நல்லெண்ணத்தில் கூறுகிறார்களா தவறான எண்ணத்தில் கூறுகிறார்களா என்பது பிறகு இருக்கட்டும். ஆனால் இப்படி தேதி ஒன்று சொல்லப்படுகிறது, இந்த காலத்தில் வேதங்கள் இன்னாரால் இயற்றப்பட்டன என்று சொல்லப்படுகின்றன. இதற்கு பதில் என்ன கூறுவது? ஆனால் இந்த கேள்வி என்னமோ இன்று வந்திருக்கிறதுன்னு நாம தப்பா நினைக்க கூடாது. இதே கேள்விக்கு 1000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட பதில்கள் உண்டு. ரிஷிகள் காலத்திலேயே இதற்கு பதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். மீமாம்சா சாஸ்திரம்னு சொன்னேனே, அந்த மீமாம்சா சாஸ்திரத்தில் இந்த கேள்வியை எழுப்புகிறார். எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அதை இயற்றினவர் நூலாசிரியர்னு ஒருவர் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையோ. இப்ப மகாபாரதம்னு ஒரு நூல் இருக்கு, அதை இயற்றினவர் யாருன்னு கேட்டா வியாசர்னு சொல்லிடுறோம். மனுஸ்மிருதின்னு நூல் இருக்கு, இயற்றியவர் யாருன்னு கேட்டா மனுன்னு சொல்லிடுறோம்.
ராமாயணம் இருக்கு, இயற்றியவர் யாருன்னு கேட்டா வால்மீகின்னு சொல்லிடுறோம். அப்ப எந்த நூலாக இருந்தாலும் அதை இயற்றினவர், நூல் ஆசிரியர்னு ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டுமே. அதே போல வேதமும் ஒரு நூல் தானே, பல சொற்றொடர்கள் தானே அந்த உள்ளன. ஒரு சொற்றொடர்னு இருந்தால் அதை யாராவது எழுதித்தானே ஆகணும். சொற்றொடர் தானாகவா உண்டாகும்? ஆகையால் பாரதம், ராமாயணம் முதலான நூல்கள் எல்லாம் எப்படி யாராலோ இயற்றப்பட்டனவோ அதே போல் வேதங்களும் யாரோ ஒருவரால் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆக்ஷேபம் நம்மை பார்த்து வைக்கப்படுகிறது. இந்த காலத்திலும் வைக்கப்படுகிறது, எக்காலத்திலும் இது வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதில் சொல்லும் போது இந்த பிராதர் கஜாபாவ நியாயம் என்கிற நியாயத்தை பயன்படுத்தி இதற்கு பதில் சொல்ல முடியும். எப்படின்னு பாருங்க. வேதத்தை ஒருவர் இயற்றுகிறார்னு வைத்துக் கொள்வோம். அவர் ஏதோ ஒரு காலத்தில் இயற்றி இருப்பார். நான் அந்த காலத்தில் இருந்து அவர் வேதத்தை இயற்றினார் என்றோ, இன்னார் வேதத்தை இயற்றவில்லை என்றோ, அது இப்போ 7வது நூற்றாண்டில் இந்த ரிஷிதான் வேதங்களை இயற்றினார் என்று ஒருவர் சொல்லுகிறார்னு வச்சுங்களேன். நான் 7வது நூற்றாண்டில் இருந்து அந்த ரிஷி பிறந்ததிலிருந்து மரணமடைகிற வரைக்கும் கூடையே இருந்து அவர் இயற்றினாரா இயற்றவில்லையான்னு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முடியாது. ஆகையால் ஏதோ ஒரு யுக்தியை கொண்டுதானே இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்கு இந்த பிராதர் கஜாபாவ நியாயம் என்பது உபயோகப்படுகிறது. என்னன்னு பார்ப்போம். கேள்விகள் ரெண்டும் ஒத்துமையோடு இருக்கும் இல்லையோ. நான் காலையில் கோயிலுக்கு சென்று விட்டு பகவானை தரிசித்து விட்டு வந்து விட்டேன். இப்போது ஒருவர் வந்து கோயிலில் யானை இருந்ததா இல்லையா காலை வேளையில் என்று கேட்டார். இருந்திருந்தால் கண்டிருக்க வேண்டும், கண்டிருந்தால் நினைவுக்கு வர வேண்டும். எப்ப நினைவுக்கு வரலையோ யானை இருக்கவில்லை அப்படின்னு இது ஒண்ணு சந்தேகத்தோட சொல்லல. இந்த முடிவை எல்லாரும் எடுத்துட்டு இருக்கோம். இதை போல பல விஷயங்களை நாமும் இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதா, அதனால அது நடக்கவில்லை என்று எத்தனையோ விஷயங்களை சொல்லுகிறோமே. அதை போல உலகத்தில் இந்த விஷயம் நடக்கிறது. இப்போது ஒருவர் வந்து வேதத்தை ஒருவர் இயற்றினாரா இல்லையா என்று கேள்வி கேட்கிறார் வச்சுங்கோ. இதற்கு இதே நியாயத்தை கொண்டு பதிலளிக்க முடியும். எப்படின்னா காட்டுகிறார்கள். ஒருவர் வேதத்தை இயற்றினார்னு வைத்துக் கொள்வோம். இயற்றி இருந்தார் என்றால் இன்னார்தான் வேதத்தை எழுதினார் என்று எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையோ. இப்ப தெரியாவிட்டாலும் இப்ப வேதத்துல ஸ்ரத்த குறைஞ்சு போச்சு, அதனால யார் வேதத்தை எழுதினார்கள்னு மறந்து விட்டோம்னு சொன்னாலும் என்றோ 1000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்ப யானை இருந்திருந்தால் அதை நான் கண்டிருக்க வேண்டும். கண்டிருந்தேன் என்றால் இப்போது நினைவுக்கு வர வேண்டும். நினைவுக்கு வராதபடியால் அது யானை இல்லை இப்படின்னு சொன்னோம் இல்லையோ. அதே நியாயத்தை இங்க உபயோகித்து பார்த்தா என்ன தோன்றது? வேதத்தை ஒருவர் இயற்றி இருந்தால் அது இன்னார் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா மகாபாரதத்தை இயற்றினவர் வியாசர்னு தெரிகிறது, வால்மீகி தான் ராமாயணத்தை இயற்றினார்னு தெரியாது, காளிதாசர் தான் இந்தந்த நூல்களை அபிஞான சாகுந்தலம் இயற்றினார்னு தெரிகிறது. அதே போல் வேதத்தை ஒருவர் இயற்றி இருந்தார் என்றால் கண்டிப்பாக அவர் யார் என்று இன்று வரைக்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்குமோ இல்லையோ. அப்படி யாருமே சொல்லுவது கிடையாது. யாரெல்லாம் வேதத்தை இந்த காலத்தில் தான் இயற்றப்பட்டன என்று தெரிவிக்கிறார்களோ அவர்கள் கூட இன்னார்தான் இயற்றினார், இணையார்தான் இயற்றினார்னு சொல்லுவதே கிடையாது. இந்த சமயத்தில் இயற்றப்பட்டிருக்கலாம், இவை அனாதியானவை அல்லன்னு ஒரு ஆக்ஷேபத்தை எழுப்புகிறார்களே தவிர, இந்த சமயத்தில் சுவாமி கிபி 656வது வருஷத்தில் இன்னார் இந்த பெயரை உடைய ஒருவர் இருந்தார், அவர் இந்த இடத்தில் பிறந்தார், இன்னார் இடத்தில் படித்தார், அவர்தான் இந்த வேதங்களை இயற்றினார் இப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது. அப்படி இவர்தான் வேதத்தை இயற்றியவர் என்று யார் மனதிலும், அது சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆக்ஷேபத்தை கேள்வியை எழுப்புவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்னார்தான் எழுதினார்கள்னு யாருக்குமே மனசுல கிடையாது. இதே போல யானை இருந்தது அப்படின்னு எனக்கு நினைவு இல்லையோ இல்லையோ, அதனால் எப்ப நினைவு இல்லையோ அப்ப யானை இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறேனா, அதே போல இந்த இடத்தில் பார்த்தால் ஒருவர் வேதத்தை இயற்றினவர்னு ஒருவர் இருந்திருந்தால் அவர் கண்டிப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தால் இன்று வரை எனக்கு நினைவு இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னார்தான் வேதத்தை இயற்றினார்னு யாருக்குமே நினைவில்லை. எனக்கு நினைவில்லாது மட்டுமல்ல, யாரெல்லாம் வேதத்தை ரொம்ப ஆசையோடு ஆதரத்தோடு படிக்கிறார்களோ, அத்தியனம் செய்து இன்னும் தாங்களும் பலருக்கும் சொல்லி வைக்கிறார்களோ, அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்களோ, அவர்கள் கூட இன்னார்தான் வேதத்தை இயற்றினார் என்று நினைவில் கொள்ளுவதே கிடையாது. அவர்கள் யாருக்கும் நினைவில்லை. ஆகையால் இருந்திருந்தால் கண்டிருக்க வேண்டும், கண்டிருந்தால் நினைவிற்கு வந்திருக்க வேண்டும்,
எப்ப நினைவில் இல்லையோ அதனால் அந்த காலையில் யானை இருக்கவில்லை அப்படின்னு முடிவெடுக்கிற மாதிரி வேதத்தை யாராவது ஒருவர் இயற்றி இருந்தால் அவரை கண்டிப்பாக இன்று நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா ஒரு ராமாயணம்னு சொன்னா வால்மீகி ஒரு வணக்கமோ ஒரு நன்றியோ தெரிவிக்காமல் யாரும் ராமாயணம் வாசிப்பது கிடையாது. மகாபாரதத்தை வியாசருக்கு ஒரு நன்றி சொல்லாமல் வாசிப்பது கிடையாது. சஹஸ்ரநாமத்தை வியாசரை பற்றி பாடாமல் யாரும் பாடுவது கிடையாது. அப்ப வேதங்களை மட்டும் ஒருவர் இயற்றி இருந்தார் என்றால் கண்டிப்பாக அவரை மனதில் எவ்வளவு ஒரு ஆசையோடு எவ்வளவு ஆதரத்தோடு நாமும் வைத்துக் கொண்டிருந்திருப்போம். அப்படி யாருமே மனதில் வைத்துக் கொள்ளவில்லை. இன்னார்தான் வேதத்தை இயற்றினார்னு யாருக்குமே நினைவில்லாதபடியால் அப்படி இயற்றினவரே ஒருவர் இல்லாமல் தான் இருக்க முடியுமே தவிர யாரோ ஒருவர் ஒரு நாள் இயற்றி இருந்தால் அது இன்றைக்கு நினைவில் இருந்திருக்க வேண்டும். எப்ப நினைவில் இல்லையோ அப்ப யாராலும் இயற்றப்படவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப பிராதர் கஜாபாவன் நியாயத்தை இந்த இடத்தில் பொருத்தி நாம் புரிந்து கொள்ளலாம். வேதங்கள் இயற்றப்பட்டவை மகாபாரதத்தை போல ராமாயணத்தை போலன்னு சொன்னால் மகாபாரதத்துக்கோ வேதத்துக்கோ இன்னார்தான் இயற்றினார்கிற நினைவு மக்களுக்கு இருக்கு. ஆனால் வேதத்தில் இன்னார்தான் இயற்றினவர் என்கிற நினைவு யாருக்குமே இல்லை. ஒருவர் இயற்றினவராக இருந்தால் அவரை யாரும் மறக்க மாட்டாளோ இல்லையோ. இன்னும் சொல்ல போனால் ஒரு நூல், அந்த நூல் உயர்ந்ததா தாழ்ந்ததான்னு எப்படி முடிவெடுப்போம்? அதை இயற்றினவர் நன்னா அறிவாளியா அறிவற்றவராங்கிறத வச்சுதானே. ஏன்னா ஒரு ஆக்ஷேபம் வரலாம், சரி சுவாமி மறந்து போச்சு, அந்த நூலை நாம இதுவரைக்கும் எல்லாரும் படித்து கொண்டு வருகிறோம். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்றார், சிஷ்யன் அவர் சில சிஷ்யர்களுக்கு சொல்றார், வேதத்தை நீங்கள் இதுவரை படித்து வருகிறீர்கள், ஆனால் வேதத்தை இயற்றினவர் யார் என்று மறந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அப்படி சட்டுன்னு மறக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு புத்தகம் இருக்குன்னால் அந்த புத்தகத்தை நாம் கை கொள்ள வேண்டுமா இல்ல புறக்கணிக்க வேண்டுமா என்பதே அதை இயற்றினவர் யார் என்பதை வைத்துத்தான். இயற்றியவர் நல்லவராக இருந்தால் அறிவாளியாக இருந்தால் அவர் எழுதின புத்தகத்தை எடுத்துக்கணும். இயற்றினவரே பைத்தியமாக தவறாக எழுதுபவராக இருந்தால் அவர் இயற்றிய நூலை எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்போ ஒரு நூல் கை கொள்ளத்தக்கதா தகாததான்னு முடிவெடுப்பதற்கு இயற்றினவர் யார் என்கிற அறிவு ரொம்ப முக்கியம். இதே போல யானை இவ்வளவு பெருசு, அதனால யானை இருந்திருந்தால் கண்டிப்பா பார்த்திருப்பேன்னு சொன்னேனோ இல்லையோ, அதே போல வேதத்தை இயற்றினவர்னு ஒருவர் இருந்திருந்தால் அவரை யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஏன்னா அவர் நினைவில் இருந்தால்தான் அவர் அவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தார், அதனால வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற எண்ணமே வந்திருக்கும். ஆகையால் கண்டிப்பாக நினைக்கப்பட வேண்டியவர் வேதத்தை இயற்றினவர். ஆனால் யாருக்குமே நினைவில் இல்லையோ இல்லையோ, அதனால் என்ன முடிவெடுக்கலாம்? வேதத்தை இயற்றினவர்னு ஒருவர் கிடையாது. வேதங்கள் அபௌருஷேயமாக உள்ளன, இன்று தொடங்கி உள்ளனன்னு சொல்ல முடியாது. அநாதி நிதனா ஹேஷா வாக் உத்ஸ்ருஷ்டா ஸ்வயம்புவா. வேதத்துக்கு ஆதி என்பதோ அந்தமோ என்பதோ கிடையாது. அத்தனை காலமாக நித்தியமாக எப்போதும் உள்ளது. இன்னாரால் இயற்றப்பட்டது என்று கண்டிப்பாக சொல்ல முடியாது என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப பிராதர் கஜாபாவ நியாயம் உலக நியாயம். உலகத்துல சின்ன பிள்ளை கூட இந்த நியாயத்தை தான் பயன்படுத்தும். நீ போயிட்டு வந்த இடத்துல யானை இருந்துதான்னு கேட்டா, இருந்திருந்தா நான் பார்த்திருப்பேன், நினைவில் இருக்க வேண்டும். எப்ப நினைவில் இல்லையோ யானை இருக்கவில்லைன்னு சட்டுன்னு சொல்லிடுறோமோ இல்லையோ, அதே போலத்தான் வேதத்தை ஒருவர் இயற்றி இருந்தால் அவரை ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டோம், கண்டிப்பா நினைவில் வைத்துக் கொண்டிருப்போம். வால்மீகியோ வியாசரையோ மறந்து விட்டோமான்னு. ஆனால் அப்படி ஒருவர் நினைவில் இல்லாதபடியால் கண்டிப்பாக வேதங்கள் ஒரு நாள் ஒருவரால் இயற்றப்பட்டவை அல்ல என்று பிராதர் கஜாபாவ நியாயம் தெரிவிக்கிறார்கள். அடுத்து, சரி சுவாமி, வேதங்கள் யாராலும் இயற்றப்படவில்லை, என்றுமே உள்ளன என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த வேதங்கள் நமக்கு தவறான வழியை காட்டுகின்றன என்று சொல்லலாமோ இல்லையோ, அதற்கு தெரிவிக்கிறார் அந்த கோலாங்கூல நியாயா. இது இன்னொரு நியாயம். அந்த கோலாங்கூல நியாயா. அந்தன் என்றால் கண்ணு தெரியாதவன், குருடன் ஒருவன், இல்ல கண்ணு சரியாக தெரியாதவன் கூட வச்சுக்கோங்க. ஒரு அந்தனுக்கு கோலாங்கூலம், ஒரு மாட்டினுடைய வால் இருக்கோ இல்லையோ, அந்த வாளை ஒரு குருடன் பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு அந்த மாடு செல்லும் வழியிலெல்லாம் இவனும் செல்ல தொடங்கினான். எதற்குனால் ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்தில் ஒரு குருடன் நடந்து கொண்டு சென்றிருந்தான். திடீர்னு எந்த பக்கம் போகணும்னு தெரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து அமர்ந்து விட்டான். அந்த பக்கமா ஒருவர் போனார். அவர் நல்லவர் கிடையாது, ரொம்ப தீய எண்ணம் படைத்தவர். அந்த குருடனை பார்த்து, பா நீ எதற்கு இங்க அமர்ந்திருக்கிறாய்னு கேட்டார். இல்லை, எனக்கு இந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டும், எப்படி செல்லணும்னு தெரியவில்லை, நீங்க வழிகாட்டினா உதவியாக இருக்கும்
என்று அந்த குருடன் சொன்னார். இவனுக்கு நல்ல புத்தி இருந்தா ஒழுங்கா வழியை காண்பித்திருப்பான், இவனுக்கு எப்படியாவது ஏமாத்தனம்னு எண்ணம். அதனால என்ன பண்ணா, அங்க பக்கத்துல ஒரு மாடு இருந்தது. அந்த மாட்டினுடைய வாலை எடுத்து இந்த குருடங்கையில கொடுத்து, இந்த மாட்டினுடைய வாலை விட்டுடாத, இந்த மாடு நேரம் அந்த கிராமத்துக்கு தான் போறது, அதனால இந்த மாடு பின்னாடியே வாலை பிடிச்சுட்டே போனா கிராமத்துக்கு போயிடலாம் இப்படின்னு சொன்னான். அந்த காட்டு மாடு எங்கேயான கிராமத்துக்கு போக போறதானே, அது தனக்கு எங்க இஷ்டப்படுகிறதோ அப்படியெல்லாம் சுற்ற போகிறது. அப்ப ஒருவருக்கு தவறாக வழிகாட்டுவது என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தம். அந்த கோலாங்கூல நியாயம்னால் ஒரு குருடனுக்கு வழிகாட்டுகிறேன் என்று பெயர் சொல்லிக் கொண்டு ஒரு மாட்டினுடைய வாளை கொடுத்து இதை பின்பற்றி கொண்டே நீ செல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி தவறான அறிவுரையாக ஆகுமோ, அதை போல் வேதங்களும் தவறான அறிவுரையை கூறுகின்றன என்று சொல்லலாமே. யாராலும் இயற்றப்படவில்லைன்னு இருக்கட்டும், சரி, பிராத்தர் கஜாபாவ நியாயத்தால் அதை இயற்றினவர்னு ஒருவர் கிடையாதுன்னு ஆயிடுத்து. ஆனால் அந்த வேதங்கள் நம்மை தவறாக வழி நடத்துகின்றன, தவறான பாதையை காட்டி கொடுக்கின்றன என்று சொல்லலாமே. அதற்குத்தான் உபயோகிக்கிறார். அந்த கோலாங்கூல நியாயா, வேதம் என்னை வழி நடத்துகிறது. அது எப்படி இருக்குன்னால், ஒரு குருடனுக்கு மாட்டினுடைய வாலை கையில கொடுத்து இந்த மாடு பின்னாடியே போனா நீ ஆசைப்படுற இடத்துக்கு போகலாம்னு ஒருவர் சொன்னால் எப்படி தவறான வழிகாட்டுதல் வஞ்சன புத்தியோடு செய்கிறார் ஆகுமோ, அதே போல் வேதங்கள் எல்லாம் நம்மை வஞ்சிப்பதற்காக இப்படி உபதேசிக்கின்றன என்று ஒரு ஆக்ஷேபம் வரலாமோ இல்லையோ. அதற்கு ஒரு ஆச்சரியமான சன்னிவேசம், ஒரே இடம் பிரம்மசூத்திரங்களில் தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோபதேசாத் என்று ஒரு சூத்திரம், வியாச பகவான் எழுதின சூத்திரம். அதற்கு ஆதிசங்கர பகவத் பாதரும் வியாக்கியானம் இயற்றுகிறார், சுவாமி ராமானுஜரும் வியாக்கியானம் இயற்றுகிறார். ரெண்டு பேரும் இதே இடத்துல இதே விஷயத்தை கூறுகிறார்கள். வேதம் அப்படி ஒரு நாளும் செய்யாது. மக்கள் ஏற்கனவே மயங்கித்தான் உலகத்தில் இருக்கிறார்கள். யாருக்கும் எந்த வழியில் சரியாக போகணும் தெரியவில்லை. ஒரு குருடன் எப்படி வழி தெரியாமல் இருப்பானோ அதை போல்தான் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் எப்படி செல்ல வேண்டும்னு வழி தெரியாமல் இருக்கிறோம். அப்ப ஏற்கனவே ஒருவன் கலங்கி இருக்கிறானால் அவனை மேலும் கலங்கடிப்பதனால் எந்த பயனும் கிடையாது. அப்போ நான் சம்சாரத்திலிருந்து எப்படி வெளிவர வேண்டும்னு தெரியாமல் இங்கு தவித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் என்னிடத்தில் வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு உபதேசத்தை செய்து இதை நீ செய்தா என்றால் நீ ஆசைப்படும் இடத்தை அடையலாம் என்று வஞ்சிப்பதற்காக கூறுகிறதுன்னு சொன்னால் அதனால் எந்த பயனும் கிடையாது. இந்த அந்தகோலாங்கூல நியாயத்தாலே வேதம் சொல்லுகிறது என்று சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி சொன்னால் அந்த எந்த ஒரு குருடன் அந்த மாட்டினுடைய வாலை பிடித்து கொண்டு போகிறானோ அவன் ஆசைப்பட்டதையும் அவன் அடையப் போவது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு தேவையில்லாத தீங்குகள் கூட வந்து சேரப்போகின்றன. ஆகையால் வேதம் ஒரு நாளும் அப்படி உபதேசிக்காது. மாதா பித்ரு சஹஸ்ரபியோபி வத்சலதரம் சாஸ்திரம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி ராமானுஜர். ஒரு தாய் தந்தை நம்மளை எப்படி பார்த்து பார்த்து பாதுகாத்து நல்வழி காட்டுவார்களோ அதை போல் 1000 தாய் தந்தையர்களை விட மிகவும் அன்புடையது வேதங்கள் நம்மிடத்தில் என்று தெரிவிக்கிறார். ஏன்னா தாய் தந்தையர் என்பவர் இந்த பிறவியில் எனக்கு நல்லதை உபதேசிப்பார்கள், இதற்கு முன் பிறவியில் இவர்கள் எனக்கு தாய் தந்தையர்கள் அல்ல, இதற்கு அடுத்த பிறவிகளிலும் இவர்கள் எனக்கு தாய் தந்தையர்கள் அல்ல. ஆனால் வேதம் என்பது நான் எத்தனை பிறவிகளை எடுத்தாலும் அந்தந்த பிறவியில் எனக்கு எது நல்லது எது தீயதுன்னு எனக்கு உபதேசிக்கிறதோ இல்லையோ. அப்ப ஒரு தாய் தந்தை ஒரு ஜென்மத்துக்கு உபதேசிப்பார்கள். வேதம் என்பது நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எனக்கு நல்லதை உபதேசிக்கிறது. அப்ப 1000 தாய் தந்தையர்களை விட இன்னும் கருணை உள்ளம் படைத்தவை வேதங்கள். அந்த வேதங்கள் முன்னமே கலங்கி இருக்கக்கூடிய ஒரு சம்சாரியை பார்த்து தவறான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உபதேசிக்காது. ஆகையால் எந்த ஒரு விஷயம் உண்மையாக இருக்குமோ, எதை பின்பற்றினால் ஒருவனுக்கு நன்மை ஏற்படுமோ நற்கதி ஏற்படுமோ அவற்றைத்தான் உபதேசிக்குமே தவிர அந்தகோலாங்கூல நியாயத்தை போலே உபதேசிக்காது என்று ஆதிசங்கர பகவத்பாதர் குறிப்பிடுகிறார். இந்த நியாயத்தை தன்னுடைய பாஷ்யத்திலேயே குறிப்பிட்டு எழுதுகிறார். எப்படி ஒரு தீயவன் ஒரு குருடனுக்கு மாட்டினுடைய வாளை கையில் கொடுத்து இதை பின்பற்றி கொள்ளு செல் என்று சொல்லுகிறானோ அதை போல் ஒரு சம்சாரியை பார்த்து வேதங்கள் ஒரு நாளும் சொல்லாது. ஆகையால் எது நன்மை கொடுக்குமோ அவற்றைத்தான் சொல்லும் என்று தெரிவிக்கிறார். அப்போ அந்த வேதங்களை ஒருவன் பகவான் கொடுத்தாரோ இல்லையோ, எதற்காக கொடுத்தார்? எது நல்லது எது தீயதுன்னு நாம் பிரித்து பார்ப்பதற்காக கொடுத்தார்.
ஹர்த்தும் தமஹ சத் அசதீச்ச விவேக்தும் ஈஷா மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். பகவான் வேதங்களை நமக்கு கொடுக்கிறாரே எதற்காகவென்றால், எது நல்லது எது தீயது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இருட்டு அறை, அந்த இருட்டு அறையில ஒரு பக்கம் பாம்பு இருக்கு, இன்னொரு பக்கம் சக்கரை பொங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த பக்கம் போகணும்னு எப்படி முடிவெடுக்கணும்னா, இருட்டா இருக்கிற வரைக்கும் என்னால் முடிவே எடுக்க முடியாது. கையில ஒருத்தர் ஒரு விளக்க கொடுத்த உடனே இந்த பக்கம் இப்படி காமிச்சு பார்த்தேன், அங்க பாம்பு இருக்குன்னு தெரிஞ்செடுத்து. இந்த பக்கம் விளக்க வச்சு பார்த்தேன், சக்கரை பொங்கல் இருக்குன்னு தெரிஞ்செடுத்து. கண்டிப்பா பாம்பு இருக்கிற பக்கம் போகாம இந்த பக்கமா போயிடுவேணும் இல்லையோ. அப்ப இருட்டுன்னா அறிவின்மைன்னு அர்த்தம். இருட்டுல என்ன தன்மை இருக்கும், சுத்தி என்ன இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. உண்மையான பொருட்கள் என்ன உள்ளன என்பதை அறிய முடியாது. அதுதான் இருட்டினுடைய தன்மை. அறிவை தான் தடுத்து விடும். அதே போல மனசுக்குள்ள நம்மிடத்தில் அஞ்ஞானம்ங்கிற அறிவின்மை இருக்கே, அது என்ன பண்றது, நம்மை சுத்தி இருக்கக்கூடிய பொருள்களை நாம் தெரிந்து கொள்ள விடாமல் தடுக்கிறது. அந்த அஞ்ஞானத்தை போக்க வேண்டும் என்பதற்காக பகவான் ஒரு விளக்கு கொடுக்கிறார். அந்த விளக்கு தான் வேதங்கள் என்கிற விளக்கு. விளக்குன்னு சொல்றதோட ஒரு பெரிய தீவெட்டின்னு சொல்லலாம். அப்படி தாங்கள் பிரகாசமாக எரிகின்றன. அந்த விளக்கை கொண்டு இது நல்லது, உடலுக்கு நல்லது தீயதுன்னு இந்த இடத்துல சொல்ல வரல. ஆத்மாவுக்கு இவையெல்லாம் நன்மை செய்யக்கூடியவை, ஆத்மாவுக்கு இந்தந்த குணங்கள் தீமையை விளைவிக்க கூடியவை என்று பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையோ. அதற்காகத்தான் பகவான் வேதங்களை கொடுக்கிறார். அப்ப இந்த வேதங்கள் யாராலும் இயற்றப்பட்டவை அல்ல, பிராதர் கஜாபாவ நியாயத்தினால பார்த்தோம். வேதங்கள் நம்மை திசை திருப்புமான்னு பார்த்தால் அந்த கோலாங்கூல நியாயம். அதனால வேதத்துக்கு எந்த பயனும் இல்லையே. அந்த இது எடுத்துக்காட்டில் யார் ஒருவன் வழிகாட்டினானோ அவன் மிக தீயவன். ஆனால் இந்த வேதங்கள் அப்படி அல்லவே. தாய் தந்தையரை விட மிகவும் கருணையோடு இருக்கக்கூடிய வேதங்கள் கண்டிப்பாக தவறான வழியை காட்டாது. இல்லையே வேதங்களை படித்தே யாராவது தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இல்லையோ. அப்ப வேதங்கள் தானே அவரை தவறான வழியில் நடத்துகிறது. அப்ப வேதங்கள் தானே குற்றம் இழைத்திருக்கின்றன என்று கேட்கலாம். அதற்கு இன்னொரு நியாயத்தினால பதில் சொல்லலாம். அந்த கூப பதன நியாயா என்று ஒரு நியாயம். இதே போல ஒரு குருடன் வழி தெரியாமல் என்ன செய்ய வேண்டும்னு தெரியாமல் இருந்தான். யாரோ ஒரு நல்லவர் வந்தார், இங்கேருந்து கிழக்க நோக்கி போனா நீ ஆசைப்படுகிற இடம் வந்துவிடும் என்று சொல்லி அந்த பக்கமாக அனுப்பி வைத்தார். போகும்போது இவன் கிழக்கன்னு சொன்னா ஒழுங்கா அந்த பாதையிலிருந்து பெறலாமல் சென்றிருக்கணும் இல்லையோ. இவன் தன்னுடைய சாப்பல்யத்தால கொஞ்சம் இப்படி அப்படி செல்ல தொடங்கினான். அங்க ஒரு பெரிய கிணறு இருந்தது, கிணத்துக்குள்ள உழுந்து உயிரையே விட்டு விட்டான். இப்போ யார் ஒருவர் வழிகாட்டினாரோ அவருடைய குற்றம்னு சொல்லலாமா? சாமி இவர் கிழக்க நோக்கி போன்னு சொல்லாமல் இருந்திருந்தால் இவன் அந்த ஒரு கிணத்தில் விழுந்திருக்கவே மாட்டான். இவர் கிழக்க நோக்கி போன பாதையை காட்டவே தானே அந்த பாதையிலிருந்து சற்று விலகி இவன் கிணத்தில் விழுந்து விட்டான். அப்ப வழிகாட்டியவருடைய தவறு என்று யாராவது சொல்லுவார்களா? ஒண்ணும் வேண்டாம். படிப்பதற்காக ஒருவனுக்கு ஒரு விளக்கை ஏற்றி கொடுத்தேன். அவன் தீயவனானபடியால் அந்த விளக்கை படிப்பதற்கு உபயோகிக்காமல் ஏதோ 4 குடிசைகளை எரிப்பதற்கு உபயோகித்து விட்டான். இது கொடுத்தவருடைய தப்பாகுமா? கொடுத்தவர் நல்ல எண்ணத்தோடு படிக்கணுங்கிறதுக்காக கொடுத்தார். அந்த பிள்ளையினுடைய தீய எண்ணத்தினால குடிசை எரிக்க போனான்னா கொடுத்தவருடைய குற்றம் கிடையாதே. அதே போல வேதங்கள் நமக்கு உபதேசங்களை செய்கின்றன. அந்த வேதத்தை புரிந்து கொள்ளும் போது சரியான நியாயங்களை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை தவறு என்று சொன்னாலோ வேதத்துக்கு தவறான அர்த்தங்களை கல்பித்தாலோ அது தீய இடத்தில்தான் கொண்டு போய்விடும். அதைத்தான் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். தேனாவலோக்கிய கிருத்தினஹா பரிபுஞ்ச தேதம் தத்ரைவ கேபி சபலாஹா சலபீபவந்தி. ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளக்கை வைத்து ஏதோ ஒரு நல்ல பொருள் இருப்பதை அறிந்து, சக்கரை பொங்கல்னு வச்சுக்கோங்க, சக்கரை பொங்கல் இந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை எடுத்து நாம் உண்ணலாம். இது ஒரு வழி. அந்த விளக்கை நன்றாக பயன்படுத்துவது. இன்னொரு பக்கம் பாருங்க, விளக்கு எரியறதுனால் இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்குமே, அந்த பூச்சிகள்லாம் எங்கெங்கிருந்தோ வந்து அந்த விளக்கிலே விழுந்து தன்னுடைய உயிரை விட்டு விடுகின்றன. அதை போல் வேதம் ஒன்றுதான் விளக்கை போல் அழகாக பிரகாசித்து கொண்டு எரிகிறது. அந்த விளக்கை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் நமக்கு பகவானையே அது பெற்றுக் கொடுக்கும். இல்ல நான் விட்டில் பூச்சி, இல்ல நான் பூச்சி, இது விளக்குன்னு நினைச்சுட்டு அதற்கு தவறான பயன்பாட்டை நான் செய்ய போனேன் என்றால்
எப்படி பூச்சிகள் அந்த தீபத்தில் விழுந்து உயிர் மாய்ந்து போகின்றனவோ அதே போல் தவறான கதியையும் அடைந்து விடலாம். ஆகையால் அது வேதத்தின் குற்றம் கிடையாது. யாரோ சிலர் அதற்கு தவறான அர்த்தம் செய்து கொண்டு அதனால் அவர்கள் தாழ்ச்சி அடைந்தார்கள் என்றால் அது வேதத்தின் குற்றமாகாது, வேதத்தை கொடுத்த பகவானினுடைய குற்றமாகாது என்று தெரிவிக்கிறார்கள். இது அந்த கூப பதனநியாயா, ஒரு அந்தன் குருடன், அவன் வழி காட்டப்பட்டான். ஆனா அந்த வழியிலிருந்து தான் பிறண்டு போய் ஒரு கூபம் கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டான் என்றால் அது வழிகாட்டியவருடைய குற்றம் கிடையாது. அதே போல வேதங்கள் இந்த தர்ம மார்க்கத்தில் நடந்தால் பகவானை அடையலாம்னு சொன்னால் அதிலிருந்து இப்ப ராவணன் தர்ம மார்க்கத்தில் தான் நடந்தான், ஆனால் பிறண்டு போய் தன்னுடைய ஆசைகளுக்கு வசப்பட்டு தவறான வழியில் சென்று விட்டான். அது அவன் படித்த வேதத்தினால் வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? வேதத்தை உண்மையாக புரிந்து கொண்டிருந்தால் இந்த எண்ணம் வந்திருக்காது. சிலர் சபல சித்தர்களாக குரங்கு போல மனசு தாவேண்டே இருக்கிறதுனால வேதத்தை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் தாங்கள் நாசமடைந்து போகிறார்கள் என்று அந்த இடத்தில் தெரிவிக்கிறார். ஆகவே வேதங்கள் உண்மையானவை, வேதங்கள் யாராலும் இயற்றப்படவில்லை, வேதங்களுக்கு நம்மை வஞ்சிப்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது என்றெல்லாம் பார்த்தோம். சரி, அந்த வேதங்கள் என்ன சொல்லுகின்றனன்னு பார்த்தால் பரமபதம், ஸ்ரீவைகுண்டம், அங்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு அந்த வைகுண்டத்தை அடைந்து பகவானை அனுபவிக்க வேண்டும். பகவான் ஒரு பெரிய இனிப்பு பண்டம் போல. அவரை நாம் பார்க்க பார்க்க, அவரை பற்றி சிந்திக்க, அவருக்கு நாம் தொண்டு செய்ய நமக்கு ஆனந்தம் ஏற்பட போகிறது. அந்த ஆனந்தத்தில் திளைக்க வேண்டும். இதுதான் மோக்ஷம். அப்ப சம்சாரிகள் இந்த சம்சாரத்தை விட்டு விலகி மோட்சம் அடைந்து பகவானோடு சேர்ந்து ஆனந்தப்பட வேண்டும் என்று வேதங்கள் உபதேசிக்கின்றன. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒரு சாதாரணமா ஒரு வேடிக்கையா கூட ஒரு கதை சொல்லுவா. ஒரு சின்ன பிள்ளை உட்கார்ந்துட்டு இருந்தான், படிக்காம ஏதோ ஊர் சுத்தின்னு இருந்தான். தகப்பனார் பிள்ளாய் படியே, ஏன் படிக்காமல் காலத்தை வீணடிக்கிறாய்னு கேட்டார். படிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். படிச்சா நல்ல வேலை கிடைக்கும்பா அப்படின்னு சொன்னார். சரி, வேலை கிடைச்சா என்னன்னு கேட்டான். வேலை கிடைச்சா பணம் சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். பணம் சம்பாதிச்சா என்ன பயனால்? அதை கொண்டு நல்ல 4 சுகங்களை அனுபவிக்கலாம், ஆனந்தமா இருக்கலாமே, அதுதானே முக்கியம்னு சொன்னார். அந்த பிள்ளை பதில் சொன்னா, நான் இப்பவே ஆனந்தமாத்தானே இருக்கேன். இதெல்லாம் பண்ணி அப்ப ஆனந்தப்படுவதற்கு இப்போதே ஆனந்தமாக இருந்து விடுகிறேனே, படிக்காமல் இருக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த ஆனந்தத்துக்குத்தான் இத்தனை காரியங்களும். நான் படிச்சு நல்ல வேலைக்கு போய் அதுல பணம் சம்பாதிச்சு ஆனந்தப்படுறதுக்கு இப்பவே ஆனந்தப்பட்டு விடுகிறேனே அப்படின்னு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாளோ இல்லையோ, அதை போல் உலக விஷயத்திலும் நாம் கேட்கலாமோ இல்லையோ. இந்த உலகத்தில் சம்சாரத்திலேயே எத்தனையோ சுகங்கள் உள்ளன. எத்தனை எடுக்க எடுக்க எத்தனை வகையான சுகங்கள். உணவுப் பொருட்கள்னு பார்த்தா எத்தனை கடைகடையா இருக்கு. ஒரு தெரு முழுக்க உணவு விடுதிகளா இருக்கு, ஊர் முழுக்க உணவு விடுதிகளா இருக்கு. அதுவும் இப்பெல்லாம் தட்டினோம்னா நேராக கொண்டு வந்து வீட்டு வாசல்ல அதை கொடுத்துட்டு போயிடுறான். இன்னும் யாரும் ஊட்டி தான் விடுறது கிடையாது. அது அழகா டப்பால போட்டு அந்தந்த இடத்துல வீட்டு வாசலில் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். அப்ப சாப்பிட்றதுக்கு எத்தனை இருக்கு, இசை கேட்கறதுக்கு எத்தனை உள்ளது, மக்களோடு பழகுவதற்கு எத்தனை உள்ளன, சென்று சுற்றுலா சென்று பார்ப்பதற்கு எத்தனை ஆச்சரியமான இடங்கள் உள்ளன. அப்ப இந்த உலகத்திலேயே நாங்கள் ஆனந்தமாகத்தானே இருக்கிறோம். இங்கிருந்து கர்மயோகம் பண்ணி, ஞான யோகம் பண்ணி, பக்தி யோகம் பண்ணி பகவானை சென்று அடைந்து வைகுண்டத்தில் சென்று ஆனந்தப்படுவதற்கு நான் இங்கேயே ஆனந்தமாக இருந்து விடுகிறேனே என்று எத்தனையோ பேர் கேட்கலாமோ இல்லையோ. இந்த உலகத்தில் இருக்கும் ஆனந்தம் அதுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும் இல்லையோ. இப்போது என் கையில் உள்ளது. அந்த சின்ன பிள்ளையை கேட்டா என்ன சொல்லும்? நான் படிச்சு வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு ஆனந்தப்படுவது என்பது என்னைக்கு எந்த காலத்தில் எனக்கு வரப்போறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போது ஆனந்தப்படுவது இப்போதே கிடைக்கிறதே. அப்ப வேறு ஒரு காலத்தில், வருங்காலத்தில் ஒரு ஆனந்தம் கிடைக்கலாம் என்பதை விட, என்கிற ஒரு எண்ணத்தை விட இப்போது அனுபவிக்க முடிந்த ஒரு கையில் இருக்கும் ஆனந்தம் உயர்ந்தது தானே. அதே போல எங்கோ இருக்கிற பரமபதத்துக்கு நான் பிற்காலத்தில் சென்று அடையப் போகிறேன், ஆனந்தப்படப் போகிறேன் என்று காத்திருப்பதை விட இந்த உலகத்திலேயே ஆனந்தப்படலாமே என்று கேள்வி வரும். அதைத்தான் ஒரு நியாயமாக தெரிவிக்கிறார். அர்க்கே சேன் மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வதம் விரஜேத். இது பிரசித்தமான நியாயம். ஒரு அர்க்கம், என்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல நல்லா தேன், உயர்ந்த ரகத்து தேன் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு தேன் சாப்பிடணும்னால் ஒண்ணு என் வீட்டிலேயே ஒரு பாத்திரத்துல தேன் இருக்கு, அதை எடுத்து சாப்பிடுவேன்னா,
இல்லாட்டா அது ஒரு பெரிய உயர்ந்த மலை இருக்கு, அந்த மலைக்கு மேல ஒரு மரத்துல தேனி எல்லாம் கூடு கட்டி இருக்கு, அந்த தேனி கூடுல இருந்து தேன் கூடுல இருந்து தேனை எடுத்து சாப்பிட போறேன் அப்படின்னு யாரானு போவாளா? சுவாமி, தேன் வேணும்னால் நம்ம வீட்டிலேயே தேன் பாத்திரத்திலேயே இருக்கே. அர்க்கேச்சேன் மதுவிந்தேத, என்னிடத்தில் இருக்கும் பாத்திரத்திலேயே எனக்கு தேன் கிடைத்து விடும் என்றால் கிமர்த்தம் பர்வதம் விரஜேத், நான் எதுக்கு மலைக்கு தேடிட்டு போகணும்? அங்க போனா வண்டு கொட்டும், அது எனக்கு குத்தும், ஏதான 4 வலி வரும், அதனால ஏதான நாளைக்கு வியாதிகள் வரலாம். இத்தனை கட்டப்பட்டு இங்கிருந்து பிரயாணப்பட்டு அந்த குத்தெல்லாம் வாங்கிட்டு தேன் எடுத்து சாப்பிட்றதுக்கு அதே தேன் என்னுடைய வீட்டில் பாத்திரத்திலேயே உள்ளதே, என் வீட்டிலேயே சுலபமாக இப்போதே கிடைக்கும். நான் மலைக்கு போய் தேன் எடுத்து சாப்பிடணும்னா 4 நாள் ஆகும். என் வீட்டில் இருக்கும் தேனை இப்போதே உண்டு விடலாம். அது கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது, என் வீட்டில் இருக்கும் தேன் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு தெரியும். ஆகையால் இப்போது எந்த ஒரு ஆனந்தம் கைகூடி உள்ளதோ, என் கையில் இப்போது உள்ளதோ அதுதானே உயர்ந்தது. நாளை என்றோ ஒரு ஆனந்தத்தை சாதிக்கப் போகிறேன் என்று சொல்வதை விட இன்று கையில் இருக்கும் ஆனந்தத்தை அனுபவிப்பதுதானே சிறந்தது என்று இந்த லௌகிக நியாயம். அர்க்கேச்சேன் மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வதம் விரஜேத் என்று ஒரு லௌகிக நியாயம். இந்த நியாயம் உலகத்துல மட்டும் இல்ல, இப்ப வைதிக விஷயம். சம்சாரத்திலிருந்து புறப்பட வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும்னு எல்லாரும் சொல்றாளே, ஏன் மோட்சம் அடைய வேண்டும்? நான் இங்கேயே சுகமாக இருக்கிறேனே, மனைவி, மக்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், கூட இருக்கிற வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற நண்பர்கள், இப்படி இத்தனை பேரோட காண்பதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன, கேட்பதற்கு பல இசைகள் இருக்கின்றன, உண்பதற்கு எத்தனையோ உணவுகள் இருக்கின்றன, இப்படி ஆனந்தமாக இங்கேயே இருந்து விடுகிறேனே, ஏன் இப்போது கைகூடி இருக்கும் ஆனந்தத்தை விட்டு வருங்காலத்தில் கிடைக்கலாம் என்கிற ஆனந்தத்தை ஏன் ஆசைப்பட வேண்டும் என்று பொதுவாக கேட்கலாமோ இல்லையோ? அதற்கு இப்ப இந்த நியாயம் பதிலாக சொல்லவில்லை, இந்த கேள்வி எழும்புவதற்கே இந்த நியாயம்தான் காரணம். ஏன் சட்டியிலேயே என்கிட்ட இப்ப வீட்டிலேயே எனக்கு தேன் உள்ளதென்றால் நான் ஏன் மலையை தேடி செல்ல வேண்டும் தேன் எடுப்பதற்கு என்கிற நியாயத்தாலே எனக்கு இங்கேயே ஆனந்தங்கள் கிடைக்கும் போது நான் ஏன் மோட்சத்தை நாட வேண்டும் என்று நமக்கு சாதாரணமாக சம்சயம் எழலாம், சந்தேகம் எழலாம். அந்த சந்தேகத்துக்கு பதில் எப்படி கூறலாம்னால், அந்த எடுத்துக்காட்டுல பாருங்க, எனக்கு என்ன வேண்டும்? தேன் வேண்டும். தேன் என்பது என் வீட்டிலும் உள்ளது, அதே போன்ற தேன் மலையில் அந்த மரத்துக்கு மேல தேன் கூட்டிலும் உள்ளதென்றால் அப்ப இங்க இருக்கிற தேனா அங்க இருக்கிற தேனும் ஒண்ணும். இங்க இருக்கிற தேனை அனுபவித்தால் எனக்கு என்ன ஆனந்தமோ அதே போலத்தான் அங்கு இருக்கிற தேனை அனுபவித்தாலும் ஆனந்தம். அப்படி இருக்கும்போது 2 இடத்திலும் கிடைக்கக்கூடிய தேன் ஒன்றாக இருக்குமானால் அப்ப இங்க இருக்கிற தேனைத்தானே நான் அனுபவிப்பேன், எதற்காக மலைக்கு செல்ல போகிறேன் என்று அந்த நியாயத்தில் சொல்லலாம். ஆனா இப்ப நாம சொன்ன எடுத்துக்காட்டுக்கு அப்படி வருமே தவிர தாஷ்டாந்திகத்தில் பார்த்தால் சம்சாரத்தில் ஆனந்தப்படுகிறோம்னு சொல்றோம் இல்லையோ, இதுவே முதல்ல ஒரு தவறான எண்ணம். க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே துக்கானுபந்தம் அப்படி துக்க விமிஸ்ரம் அல்பம் க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். இந்த உலகத்துல சுகம் சுகம்னு ஏதோ எல்லாரும் ஒண்ணு சொல்றாளே, அந்த சுகம் எப்படிப்பட்டதென்றால் உண்மையாக பார்த்தால் அது துக்கம்தான். ஒரு சுகப்படுவதற்குள் நாம் எத்தனை துக்கங்களை அனுபவிக்க வேண்டி உள்ளது. அந்த சுகமும் உயர்ந்த சுகம் கிடைக்கிறதா? அல்பம், மிக தாழ்ந்ததான குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் நிலைக்கும், குறுகிய ஒரு ஆனந்தத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். அப்படி க்ஷுத்ரமாக அல்பமாக துக்கத்தோடு கலந்ததாக ஒரு சுகப்படணும்னா அதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சுகத்தை அனுபவிக்கும் போதும் கூட அதுல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கின்றன. அந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக பிற்காலத்தில் எத்தனையோ துக்கங்களை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது. அப்ப இத்தனை வகைகளில் துக்கங்களோடு கலந்த சுகம்தான் இந்த உலகத்தில் கிடைக்கிறதே தவிர தூய்மையான சுகம் மட்டும் இந்த உலகத்தில் கிடைக்காதே. அதனால் இந்த சம்சாரத்தில் இருக்க ஆசைப்படாமல் முக்திக்கு ஆசைப்பட வேண்டும் என்று பதில் சொல்லலாமா? ஆனால் இப்படி சொன்னாலும் என்ன ஆகும்? அடுத்த ஒரு கேள்வி வரும். இந்த உலகத்தில் பூ உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்கத்தோடு கலந்ததாக இருக்கும், அதனால் தள்ளத்தக்கதுன்னு சொன்னால் ஸ்வர்கலோகம்னு ஒண்ணு இருக்கே, என்ன துக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷா உபநீதம் எது தத் சுகம் ஸ்வப்பதாஸ்பதம் என்று வேதமே தெரிவிக்கிறது. எந்த ஒரு சுகம்
துக்கத்தோடு கலக்காத சுகமும், தூய்மையான சுகம் மட்டும்தான் உண்டு சொர்க்கத்தில். எந்த விதமான துக்கத்தையும் நான் அனுபவிக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை ஆசைப்படலாமோ இல்லையோ? இந்த உலகத்தில் பூமியில் நான் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் துக்கத்தோடு கலந்தவைன்னு சொல்றேன், சரி இருக்கட்டும். ஆனால் இதை விட எத்தனை உயர்ந்த உலகங்கள் உள்ளன. சொர்க்கம் இருக்கு, தபோலோகம், ஜனர்லோகம், மகர்லோகம், சத்தியலோகம், எத்தனை உலகங்கள், எத்தனை விதமான சுகங்கள் உள்ளன. துக்கமே கலக்காத சுகத்தை அந்த இடத்துல அனுபவிக்கலாமே என்று கேள்வி வரும். ஆனால் அதற்கும் என்ன பதில் ஆகும் என்றால், என்ன எப்பேற்பட்ட சுகமாக நாம் அடைந்தாலும், சம்சாரத்திற்குள் கிடைக்கக்கூடிய எந்த சுகமாக இருந்தாலும் அது நிரந்தரமாக ஒரு நாளும் இருக்காது. இது ஒரு நியாயம். நாஸ்தி அகிருத கிருத்தேன என்கிற நியாயம் என்று தெரிவிப்பார்கள். அகிருத்தகா நாஸ்தி கிருத்தேன, என்னுடைய முயற்சியால் நான் உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் நிரந்தரமாக இருக்காது. இது ஒரு நியாயம். உலகத்துல எதை வேணாலும் பாருங்களேன். நான் முயற்சி பண்ணி ஒரு குடத்தை உண்டு பண்ணேன்னா இது ஒரு நாள் அழிய போறது. நான் முயற்சி பண்ணி ஒரு வீடு கட்டுறேன்னா ஏதோ ஒரு நாள் தானா இடிஞ்சு விழதான் போறது. நான் முயற்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த கட்டுறேன், இல்லை 4 சம்பாதிக்கிறேன்னால் அதையெல்லாம் ஒரு நாள் செலவாகித்தான் போக போகிறது. அப்ப என்னுடைய முயற்சியால் நான் எதை சாதித்தாலும் அது நிரந்தரமானதாக இருக்காது, ஏதோ ஒரு நாள் முடியும். அதே போல ஸ்வர்க்கம் என்பதும் என் முயற்சியால் சாதிக்கப்பட்டதுதானே. நான் இங்கிருந்து யாகங்களை செய்து ஹோமங்களை செய்து அதன் மூலம் ஸ்வர்க்கத்தை அடைய வேண்டும் சென்றால், ஒருவர் ஸ்வர்க்கத்தை அடைந்தார், அதற்கு பின்னால் என்றும் ஸ்வர்க்கத்திலேயே இருந்தார் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. கண்ணன் தெரிவிக்கிறார், ஆப்ரம்ம புவனான் லோகாஹா புனர் ஆவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. இந்த சம்சாரத்துக்குள்ள, இந்த பூமி கீழே பாதாளத்திலிருந்து மேல சத்தியலோகத்துல நான்முக கடவுள் பிரம்மா இருக்காரே, அவருடைய லோகம் வரை எங்கு நாம் சென்றாலும் எந்த சுகத்தை அனுபவித்தாலும் மறுபடியும் இந்த பூவுலகத்தில் வந்து பிறந்துதான் ஆக வேண்டும். பிரம்மபுவனாத் லோகாஹா, பிரம்மா நான்முகக்கனுடைய லோகம் வரை எல்லா உலகங்களும் புனராவர்த்தினஹா, மறுபடியும் இந்த உலகத்தில் தான் நம்மை கொண்டு விடப் போகின்றன. ஆக அந்த சுகத்தை அடைந்தார், எப்போதும் அந்த சுகத்திலேயே இருந்து விட்டார். துக்கமே கலக்காத சுகம் என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லவே முடியாது. என என் முயற்சியால் ஏற்பட்ட ஒரு பொருள் நிரந்தரமாக இருக்கவே முடியாது. அப்ப என்ன சுவாமி பண்றது? இந்த உலகத்துல துக்கத்தோட கலந்துதான் சுகம் வருது, ஸ்வர்க்கத்துல துக்கத்தோட கலந்த சுகம் கிடையாது, சுகம் மட்டும்தான். ஆனால் ஸ்வர்க்கமும் ஒரு நாள் முடிந்து விடும். அப்ப என்ன பண்றதுனால், அதற்காகத்தான் வேதங்கள் கூறுகின்றன, மோட்சம் அடைந்து விட்டாய் என்றால் அங்கு எந்த துக்கமும் கிடையாது, சுகம் மட்டும்தான் உண்டு. அந்த சுகமும் நிரந்தரமாக கிடைக்கும். ஏனென்றால் மோட்சம் என்பதை நான் உருவாக்கவில்லையே, நான் இயற்கையாக தூய்மையானவனாக பகவானுக்கு தொண்டு செய்துதான் இருந்திருக்க வேண்டும். இப்போது பாபங்கள் புண்ணியங்கள் இவற்றினுடைய தாக்குதலாலே சம்சாரத்தில் அடைப்பட்டு கிடக்கிறேன். இந்த பாப புண்ணியங்களை போக்கிவிட்டால் இயற்கையாக ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டு செய்து கொண்டு ஆனந்தப்பட போகிறார். அப்ப நான் செயற்கையாக உருவாக்கின ஒரு பொருள் கிடையாது முக்தி என்பது. பகவானை அடைந்து கைங்கரியம் செய்து ஆனந்தப்படுவதென்பது எனக்கு இயற்கையானது. நான் ஏற்படுத்திய ஒன்றுதான் ஒரு நாள் முடிந்து விடுமே தவிர இது நான் ஏற்படுத்தியது கிடையாது என்றும் இருக்கக்கூடிய மோட்சானந்தம். ஆகையால் அதுதான் சிறந்தது. அப்ப கீழே என்ன எடுத்துக்காட்டு சொன்னோம்? என்னுடைய வீட்டிலேயே தேன் இருக்குமானால் நான் ஏன் மலையை தேடி போக வேண்டும் தேன் எடுப்பதற்குன்னு சொன்னேனோ இல்லையோ? அதற்கு என்ன பதில்னால், என் வீட்டில் இருப்பது தேனே அல்ல, அது ஏதோ ரொம்ப சாதாரணமான ஏதோ ஒரு இனிப்பு கலந்த ஜலம்னு வச்சுங்கோ. ஆனா நான் மலைக்கு சென்றேன் என்றால் தூய்மையான ரொம்ப இனிமையான நல்ல உயர்ந்த ரகத்தேன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கண்டிப்பா முயற்சி எடுப்போமோ இல்லையோ? எனக்கு பக்கத்துல கிடைக்கிறது. ஏன் எத்தனை பேர் நமக்குள்ளேயே இப்போ இந்த உரங்கள் எல்லாம் போடாத காய்கறிகள் வேண்டும், உரங்கள் எல்லாம் போடாத தானியங்கள் வேண்டும், அதை போல வாங்கித்தான் சாப்பிட போறேன். இந்த கடையில பசும் நெய், இந்த 2 ரகம் சொல்றாளோ இல்லையா மாடுகள்ல, அதுல இந்த முதல் ரகம் வேண்டாம், வெளிநாட்டு பசு நெய் வேண்டாம், எனக்கு உள்நாட்டு பசுக்களுடைய பால் வேண்டும், நெய் வேண்டும், இப்படின்னு எத்தனையோ பேர் இன்னைக்கு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள், வாங்க தொடங்கி இருக்கிறார்களோ இல்லையோ? அவர்களை கேட்டு பாருங்களேன், சுவாமி பக்கத்துலயும் பால் கிடைக்கிறது, உங்க தெருவிலேயே பால் கிடைக்கிறது, நீங்க 10 தெரு தள்ளி போய் வாங்கிட்டு வரீர்கள் என்னால், ஐயோ இது இந்த பால் நல்ல பாலே கிடையாது, இது ஏதோ கெடுதல் பண்ணுமா, அந்த பால் நல்லது. இந்த காய்கறி கடையிலெல்லாம் உரம் போட்ட காய்கறி வச்சிருப்பா, அந்த காய்கறி கடையில் தான் நல்ல காய்கறி கிடைக்கும் இப்படின்னு சொன்னால், அப்ப அருகில் இருப்பதை கைவிட்டு தொலைவில் இருப்பதை தேடி போவதற்கு தயாராக இருக்கிறோம்.
ஏனென்றால் அருகில் இருப்பதை விட தொலைவில் இருப்பது மிக மிக நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஆகையால் அந்த இடத்துல சொல்லி பார்க்க முடியுமா? அர்க்கே சேன் மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வதம் விரஜேத். இங்கேயே பால் கிடைக்கிறதே ஏன் அங்க பொருள், இங்கேயே காய் கிடைக்கிறதே ஏன் அங்க பொருள்னு கேட்க முடியாது. இதை விட அது உயர்ந்தது, இதுவும் தேன் அதுவும் தேன் இருந்தா இப்படி ஒத்துக்கலாம். இங்க இருக்கிறது சாதாரண ஏதோ சாறு, அங்க இருக்கிறது உயர்ந்த தேன்னு சொன்னால் அதை தேடித்தானே போவோம். அதற்காக அதிகமான முயற்சிகளை எடுத்தாலும் யாரும் பைத்தியம்னு சொல்ல மாட்டா. ரெண்டு இடத்துலயே ஒரே பயன்தான் கிடைக்கும். ஆனால் சின்ன சுலபமான கிடைக்கக்கூடிய இடத்தை விட்டு விட்டு கஷ்டப்பட்டு அதை பெறுகிறேன்னு சொன்னா பைத்தியம்னு சொல்லுவாளே தவிர, இந்த அருகில் இருக்கும் பயனை விட தொலைவில் இருக்கும் பயன் மிக உயர்ந்தது என்று தெரிந்து கொண்டால் அப்ப இந்த நியாயம் பொருந்தாது. ரெண்டு இடத்திலும் ஒரே பொருள் கிடைத்தால்தான் சுலபமாக கிடைப்பதை நாம் தேர்ந்தெடுக்கலாமே தவிர, சம்சாரத்தில் கிடைக்கக்கூடிய சுகத்தை காட்டிலும் ஸ்வர்க்கம் முதலான உலகங்களில் கிடைக்கக்கூடிய குறுகிய காலத்துக்கு இருக்கும் சுகத்தை காட்டிலும் மோக்ஷானந்தம் என்பது மிக உயர்ந்தது என்று ஒருவன் தெரிந்து கொண்டால் அப்ப இங்கேயே சுகம் கிடைக்கிறச்சே ஏன் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு நாளும் வராது. ஆகையால் இந்த நியாயம் இந்த இடத்தில் பொருந்தாது. இந்த நியாயம் பொருந்தக்கூடிய இடம் உண்டு. நமக்கு நியாயம் என்பது முக்கியம். அதை எந்த இடத்தில் பொருத்த விடலாம், எந்த இடத்தில் பொருந்தாதுன்னு தெரிந்துக்க வேண்டும். அதை பொறுத்துதானே நாம் முடிவுகளை எடுக்க போகிறோம். ஆகையால் இந்த உலகத்தில் சுகம் இருக்கலாம், அதை விட மிக உயர்ந்த சுகம் மோக்ஷானந்தம் என்பது, அதற்காக ஆசைப்பட வேண்டும் என்று இந்த நியாயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதற்கு நேர் முரணா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்து அனுபவத்தை விட பரமபதத்தில் அனுபவம் உயர்ந்தது, அதனால் இங்கு இருக்கக்கூடியதை வைத்துக்கொண்டு நாம் சந்தோஷப்பட முடியாது. வீட்டில் இருக்கும் தேனை வைத்து சந்தோஷப்படுவது போல் இங்கிருக்கும் ஆனந்தத்தை வைத்து சந்தோஷப்பட முடியாது என்று பார்த்தோமோ இல்லையோ? இது சாமானிய மக்களுக்கு இந்த உலகத்தில் துக்கம்தான் உள்ளது, பரமபதம் அடைந்தால் சுகப்படலாம் என்கிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்படி இதை சொல்ல வேண்டும். ஆனால் ஆழ்வார்கள் இப்படி ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு இடத்தில் திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல் என்று ஒரு பிரபந்தத்தை பாடியுள்ளார். அந்த சிறிய திருமடல் தெரிவிக்கிறார், இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்னன்னே அம்மூன்னும் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பமென்னு ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார் சீரார் இருகலையும் எய்துவர் சிக்கனமத்திங்கு ஆறானும் உண்டென்பார் என்பதுதான் அருவும் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று ஒரு அழகான விஷயம் தெரிவிக்கிறார். இந்த உலகத்தில் அறம், பொருள், இன்பம் என்று மூன்று புருஷார்த்தங்களை நாம் அடையலாம். கடைசி நாலாவது புருஷார்த்தம் என்ன? முக்தி, மோக்ஷம். அது வேற உலகத்தில் வைகுண்டத்தை அடைந்து அனுபவிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறார்களோ இல்லையோ? ஆழ்வார் தெரிவிக்கிறார், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய புருஷார்த்தத்தை காட்டிலும் வைகுண்டத்துக்கு சென்று கிடைக்கக்கூடிய புருஷார்த்தம் தாழ்ந்தது என்று தெரிவிக்கிறார். எப்படி அப்படி சொல்ல முடியும்னால், நம்ம கேட்டா இந்த உலகத்தில் துக்கப்படுகிறோம், வைகுண்டத்தில் சுகப்பட போகிறோம், அப்ப அதுதான் உயர்ந்தது என்று நமக்கு தோன்றும். ஆனால் ஆழ்வார்களுக்கு அப்படி நிலைமை கிடையாது. இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் பகவானைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், வைகுந்தத்துக்கு சென்றாலும் பகவானைத்தான் நினைக்கப் போகிறார்கள். அதனால் இங்கு இருக்கும் போது அர்ச்சாவதாரங்களில் பகவான் சேவை சாதிக்கிறார். எத்தனை கோயில்களில் பகவான் இருக்கிறார். அந்த கோயில்களில் இருக்கும் பகவானை சேவித்து ஆனந்தப்படுவதை விட வைகுண்டத்துக்கு சென்று அங்கு வைகுந்தநாதரை சேவிப்பது கூட தாழ்ந்தது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாராம். எப்படி அப்படி சொல்ல முடியும்னால், இதே நியாயம்தான். அர்க்கே சேன் மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வதம் விரஜேத். ஒரே பரமாத்மா தான், வைகுந்தத்துக்கு போனாலும் அதே பரமாத்மாவைத்தான் அனுபவிக்க வேண்டும். இங்கு அர்ச்சாவதாரத்தில் கோயில்களிலும் அதே பரமாத்மாவைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் வைகுந்தத்தை ஆசைப்பட வேண்டும்? இங்கேயே இருந்து கொண்டு நான் தொண்டு செய்து விடுவேனே. ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. ஆழ்வார் தெரிவிக்கிறார், கையில என்கிட்ட முயல் இருக்கு. ஒருத்தர் மாம்சம் சாப்பிட்றவர் வேடன்னு வச்சுக்கோங்க, கையில ஒரு முயல் இருக்கு. கையில இருக்கிற முயலை விட்டுட்டு எங்கேயான ஆகாசத்துல ரெண்டு காக்கா பறக்கிறதுன்னு அடிச்சு சாப்பிடலான்னு யாரானு போவாளா? முதல்ல இது கையில இருக்கு, அது இன்னும் கையில இல்லை, இனிமேதான் அடைய வேண்டும். ரெண்டாவது, இது முயல், சாப்பிட்டா நல்லா சுவையாகவாவது இருக்கும். அது வெறும் காக்கா, சாப்பிட்டா மாம்சம் சுவையாக கூட இருக்காது. ஆகையால் கையில் இருக்கக்கூடிய முயலை விட்டு ஆகாசத்தில் இருக்கக்கூடிய காக்கை யாராவது தேடி போவார்களா? அதே போல இந்த ஜென்மத்தில் இங்கேயே அனுபவிக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்தை விட்டு விட்டு எங்கோ வைகுந்தத்துக்கு சென்று அனுபவிக்க வேண்டிய பரவாசுதேவன் எனக்கு வேண்டாம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது அவர்களுடைய நிலை.
நமக்கு பார்த்தால் இந்த உலகம் துக்கமானது, அந்த உலகத்தில் சுகம் அனுபவிக்கலாம், அதனால் இங்கேயே சுகம் கிடைத்தால் ஏன் அங்கு செல்ல வேண்டும் என்று கேட்க முடியாது. ஆனால் ஆழ்வார்களுக்கோ, எத்தனை ஆழ்வார்கள், தொண்டடிப்புடி ஆழ்வார் தெரிவித்தார், இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன். இந்த லோகத்தில் பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை செய்வது அவ்வளவு இனிமையா இருக்கே, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த நாம சங்கீர்த்தனத்தால் வரும் ஆனந்தமே எனக்கு போதும், மோக்ஷானந்தமே எனக்கு வேண்டாம் என்று தொண்டடிப்புடி ஆழ்வார் கூறினால், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, ஸ்ரீரங்கநாதன் பகவான நான் சேவிச்சே, இனி வைகுந்தநாதனை கூட சேவிக்க மாட்டேன்னு திருப்பாணாழ்வார் தெரிவித்தார். ஹனுமான் தெரிவித்தார், ராமாவதாரத்தை தான் நான் சேவிப்பேனே தவிர பாவோ நான்யத்தர கச்சதி, இனி வைகுந்தத்துக்கு சென்று சேவிக்கணும் எனக்கு ஆசை கிடையாது, இந்த உலகத்திலேயே இருந்து ராமனை நினைத்து கொண்டே நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று ஹனுமான் தெரிவித்தார். ஆகையால் பக்தர்களுக்கு, சாதாரண லௌகிகர்களுக்கு இந்த உலகத்தில் துன்பம் இருக்கிறது, அதனால் இங்கேயே ஆனந்தப்படலாமே, ஏன் அங்கு செல்ல வேண்டும்னு கேட்க முடியாது. அங்கு சென்றால்தான் உயர்ந்த ஆனந்தம். ஆனால் நாம் படிப்படியாக உயர்ந்து சிறந்த பக்தனாக ஆகிவிட்டோம் என்றால் இங்கு அங்கு என்கிற வேறுபாடே நமக்கு கிடையாது. எங்கிருந்தாலும் பகவானை பற்றி நினைவில் ஆனந்தப்படலாம் என்றால் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்னருளும் வான். ஆழ்வார் கேட்கிறார், பகவானுடைய பக்தர்கள் எப்போதும் பகவானையே நினைத்து கொண்டு அவனுடைய குணங்களையே சிந்தித்து கொண்டு ஆனந்தமாக இருக்கிறார்களோ இல்லையோ. ஆழ்வாருடைய கேள்வி, அவர்கள் இந்த உலகத்தில் படும் ஆனந்தத்தை விட நீ ஏதோ வைகுந்தம் பரமபதம்னு ஒரு ஆனந்தம் கொடுப்பியாமே, அது இதை விட உயர்ந்ததான? என்னுடைய அபிப்பிராயத்தில் பார்த்தால் இங்கேயே இருந்து கொண்டு உன்னுடைய உயர்ந்த குணங்களை நினைத்து நினைத்து ஆனந்தப்படுகிறார்களே, அதுதான் பெரிய ஆனந்தம். அந்த வைகுங்கிறது என்னைக்கோ கிடைக்க போறது, எப்ப கிடைக்க போறது, கிடைக்குமா கிடைக்காதான் எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப கைகூடிய ஆனந்தம் இங்கேயே பகவானை அனுபவிப்பது, அர்ச்சாவதாரங்களில் பகவானை அனுபவித்து தொண்டு செய்வது. கை கூடாதது, என்னைக்கு கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாத ஆனந்தம் பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம். அப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் இங்கேயே ஆனந்தம் கிடைக்கும் போது ஏன் அங்கு செல்ல வேண்டும் என்று ஆழ்வார்கள் கேட்கிறார்கள். ஆகையால் அர்க்கேச்சேன் மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வதம் வரஜே என்று அவர்களுக்கு அந்த நிலையில் பொருந்துகிறது. அது அந்த நியாயத்தை பார்த்தோம். அடுத்தது அசாதாரணேன வியபதேசாக பவந்தி என்று ஒரு நியாயம். ஒரு ஊர் இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு திருவிழா இருக்கிறது, அந்த விழாவுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும், அல்லது ஊருக்கு பெயர் வைக்க வேண்டும், இல்ல ஒரு மனிதருக்கு பெயர் வைக்க வேண்டும்னால் அவருக்குன்னு என்ன தனிப்பட்ட தன்மை உள்ளதோ அதை வைத்துத்தானே அவருக்கு பெயரிட வேண்டும். இப்ப ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஒரு திவ்யதேசத்துக்கு பெயர் சொல்லுகிறோம். ஏன் அதுக்கு எந்த பெயர் வேணாலும் வைத்திருக்கலாமோ இல்லையோ. ஸ்ரீரங்கம்னு ஏன் பெயர் என்றால் பகவான் எப்போதும் ஆசையோடு வாசம் செய்யக்கூடிய இடம், அதனால ஸ்ரீரங்கம். ரதிம் கத சதா யத்ர தேனேதம் ரங்கம் உச்சியதே என்று தெரிவிக்கிறார்கள். பகவானுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலோ திருப்பார்கடலிலோ அவ்வளவு ஆசை கிடையாதாம். எப்போதும் ஆசையோடு வசிக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டு காவேரிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மணல் திட்டு, அதனால் அதை ஸ்ரீரங்கம் என்று அழைக்கிறார்கள். இதே போல காஞ்சிபுரம்னு சொல்றோம். பிரம்மா நான்முக கடவுளாலே பகவான் இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டாரோ இல்லையோ. கைதி பிரம்மணோ நாம தேனாத்திர அஞ்சிதோ ஹரிஹி, அஞ்சனம் அஞ்சனம்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டார், அவராலே இந்த இடத்தில் ஏறி அருள பண்ணப்பட்டார். ஆகையால் பிரம்மாவால் ஏறி அருள பண்ணப்பட்டபடியால் காஞ்சி என்று இந்த ஊருக்கு பெயர். அப்போ ஒரு ஊருக்கோ ஒரு மனிதருக்கோ அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கோ எப்படி பெயர் வைப்போம்? அதற்குன்னு என்ன தனித்தன்மை உள்ளதோ அதை வைத்துத்தானே பெயரிட வேண்டும். அதே போல இப்ப கடைசியா பார்த்தோமோ இல்லையோ, நம்மாழ்வார், திருப்பாணாழ்வார் அல்லது சுவாமி ராமானுஜர் இவர்களை போன்ற ஆழ்வார்கள் சிறந்த பக்தர்கள். இந்த பக்தர்களுக்கெல்லாம் என்ன பெயர் சொல்ல வேண்டும்? இல்ல நம்மளுக்குள்ளே எத்தனையோ பேர் பகவானிடத்தில் அன்போடு இருக்கலாம், பக்தியோடு இருக்கலாம். நாம் நம்மை என்னவென்று அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட தன்மை என்னவோ அதை சொல்லித்தான் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு என்ன தோணும்? நான் இந்த ஊரில் கிராமத்தில் பிறந்திருக்கிறேன், இன்னாருடைய குடும்பத்தில் வம்சத்தில் பிறந்திருக்கிறேன், நான் இந்த வேதத்தை படிக்கிறேன், நான் இதையெல்லாம் கற்றிருக்கிறேன், நான் இந்த தொழில் செய்கிறேன் என்கிற விஷயங்கள் எல்லாம் என்னை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றனவோ இல்லையோ. இந்த கிராமத்துல இன்னாருடைய வம்சத்துல நான் இத்தனாவது பிள்ளையாக பிறந்தேன், இந்த பாரத்வாஜ கோத்திரஹா, ஆபஸ்தம்ப சூத்திரஹா, யஜுஷாகாத்யாயி, ரங்கநாத சர்மா நாமாகம் அஸ்மிபோஹோ
என்று அபிவாதனம் பண்றேன்னால் இந்தெந்த தன்மைகள் எல்லாம் என்னை தனித்தன்மையோடு காட்டுகின்றன. எனக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தன்மைகள். ரங்கநாதன் என்று பெயர், இந்த வேதம், இந்த கோத்திரம், இந்த சரணம், இந்த குலம், இந்த கிராமத்தில் பிறந்திருக்கிறேன், இன்னாருடைய வம்சத்தில் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுவது என்னை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பொதுவாக நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அசாதாரண்யேன விபதேசாக பவந்தி. பிள்ளாய், உண்மைதான். நீ பிறந்த கிராமம், நீ பிறந்த வம்சம் முதலானவற்றை கொண்டு உன்னை அடையாளப்படுத்தலாம். ஆனால் உலகத்தில் இருக்கும் எல்லாரையும் அதை கொண்டு அடையாளப்படுத்தலாம் இல்லையோ? இந்த கிராமத்துல, இந்த சமயத்துல, இந்த இடத்துல, இந்த குலத்தில் பிறந்தவர் என்று எனக்கு சொல்லலாம். இன்னொருத்தருக்கு வேற ஒரு கிராமம், வேற ஒரு வம்சம். இன்னொருத்தருக்கு வேற கிராமம், வேற ஒரு வேதம், வேற ஒரு கோத்திரம். ஆக அனைவருக்குமே ஏதோ ஒரு கிராம பெயர், கோத்திர பெயர், வம்ச பெயர் ஏதோ ஒன்றை வைத்து அறிமுகப்படுத்தி விடலாம் இல்லையோ? அடையாளம் கண்டு விடலாம். அப்ப அதை வச்சு சொல்லக்கூடாதான். எது உனக்கு தனித்தன்மையானதோ அதை வைத்துத்தானே உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ஒருவன் பகவானிடத்தில் சிறந்த பக்தனாக இருக்கிறான், அப்படி அன்போடு இருக்கிறான் என்றால் அவனுக்கு இனி இந்த கிராமத்தில் பிறந்தவன், இந்த கோத்திரத்தில் பிறந்தவன் சொல்லக்கூடாதான். ஏகாந்தி வியபதேஷ்டவ்யா நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணுனா வியபதேஷ்டவ்யா தஸ்ய சர்வம் சயேவஹி என்று உபனிஷத்து புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஒருவன் பகவானுக்கே அற்று தீர்ந்தவனாக ஆகிவிட்டால் அவனை கிராமம், குலம் முதலானவற்றை வைத்து அடையாளப்படுத்தக்கூடாதா. அப்ப எப்படி சொல்றதுனால் விஷ்ணுனா வியபதேஷ்டவ்யா, இவன் விஷ்ணு பக்தன். ஆழ்வார், நம்மாழ்வார சொல்லணும்னால் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கண்ணனிடத்தில் காதலே உருவெடுத்தவர் தான் சுவாமி நம்மாழ்வார். நமக்கு என்ன பெயர் சொல்லிக்கிறோம்? அடியேன் ராமானுஜ தாசன், அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவ தாசன், இப்படின்னு தாஸ்ய நாமம் சொல்றோம் இல்லையோ? அதுதான் நமக்கு தனித்தன்மையே. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு கிராமம் உண்டு, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு குலம் உண்டு, ஏதோ ஒரு கோத்திரம் உண்டு. அப்போ ஒரு பக்தன் தன்னை தனித்தன்மை எதுன்னு பார்த்தோன் என்றால், இது எனக்கு தனித்தன்மை இல்லையே, பலர் இருக்கலாமே பகவானுடைய பக்தர்களாகனு தோணும். உண்மையில் பார்த்தால் பலர் கிராமத்தையும் குலத்தையும் வைத்துத்தான் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பக்தன் என்று வந்துவிட்டால் கிராமமோ குலமோ அதற்கு மேல் முக்கியமானதல்ல. பக்தர்களுக்குள்ள என்ன முக்கியம்? அந்த பக்தி, விஷ்ணுவினிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி. இவன் பகவானுக்கு தொண்டன், அவனுக்கு பக்தன் என்பதுதான் பெயராக இருக்க வேண்டுமே தவிர அதுதான் அசாதாரணம். அசாதாரணேன வியபதேசாக பவந்தின்னு நியாயம். இந்த நியாயத்தை உலகத்துல எங்க பாக்குறோம்? ஸ்ரீரங்கம்னு பெயர் இருக்கு, காஞ்சிபுரம்னு பெயர் இருக்கு, விருப்பம் திருநாள்னு பெயர் இருக்கு, தெப்போத்சவம்னு பெயர் இருக்கு. தெப்போத்சவம்னு ஏன் பேர்? தெப்ப குளத்தில் பகவான் தெப்பத்திலே தான் வலம் வருகிறார், அதனால் அந்த உற்சவத்துக்கே தெப்போத்சவம். மற்ற உற்சவங்களில் தெப்பம் இருக்காது, அது ரதோத்சவம் இருக்கும், அதுக்கு ரதோத்சவம்னு பேர் சொல்றோம். அப்போ ஒரு திருவிழாவுக்கோ ஊருக்கோ மனிதனுக்கோ என்ன தனித்தன்மையோ அதை வைத்துத்தானே பெயரிடுகிறோம். அதை போல் ஒரு பக்தன் எப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்னால் தனக்கு இருக்கும் தனித்தன்மை என்ன தெரியுமா? உலகத்தில் பலரிடத்திலும் இல்லாத தனித்தன்மை பகவானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி என்பது. அந்த பக்தியை கொண்டு தனக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கும் தொடர்பை வைத்துத்தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு மேலேயும் கிராமத்தையும் குலத்தையும் வைத்து சொல்லக்கூடாது என்று தெரிவிக்கிறார்கள். சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்று ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவர் தெரிவிக்கிறார், விப்ரர்க்கு கோத்திர சரண சூத்திர கூட்டஸ்தர் பராசர பாராசரிய போதாயனாதிகள், பிரபன்னர்க்கு பராங்குஷ பரகால யதிவராதிகள். சாதாரண ஒருத்தர் வேத அத்தியனம் பண்ணிருக்கார், பண்ணி ஏதோ வைதிகராக இருக்கார்னால் சுவாமி உன்னுடைய அடையாளம் சொல்லும்னு கேட்டால், நான் பரத்வாஜருடைய கோத்திரத்துல வந்திருக்கேன், ஆபஸ்தம்ப சூத்திரம் யஜுர்வேதத்தை கற்கிறேன், போதாயனருடைய தர்மசூத்திரங்களின்படி நடக்கிறேன், இப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். ஆனால் ஒருவன் சரணாகதனாக பகவான் திருவடிகளிலே புகழ் என்று வந்துவிட்டான் என்றால் அதற்கு பிறகு கூட்டஸ்தர்கள், கூட்டஸ்தர்கள்னா யாரை கொண்டு நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறோமோ. இப்போ சூரிய வம்சம்னு சொல்றோமா, ராமனுடைய குலத்தில் எல்லாருக்கும் யாரை வைத்து அடையாளம்? சூரியன் தான் தொடக்கம். அந்த சூரியனுடைய குலத்தில் வந்தபடியால் சூரிய வம்சிகள் சூரிய வம்சிகள்னு சொல்றோம், சந்திர வம்சம்னு சொல்றோம். அதே போல நமக்கும் யாரோ ஒரு கூட்டஸ்தர்னு இருப்பாரோ இல்லையோ, நம்முடைய வம்சத்துக்கு யார் மூல புருஷரோ அவரை கூட்டஸ்தர்னு சொல்லுகிறோம். அப்ப பொதுவாக மக்கள் பராசரர், பாராசரியர், போதாயனர், ஆபஸ்தம்பர் இதை போன்ற ரிஷிகளை கூட்டஸ்தர்களாக மூல புருஷர்களாக பலரும் கொண்டிருப்பார்கள். ஆனா சரணாகதர்களுக்கு யார் மூல புருஷர்கள்னால் பராங்குஷ
பரகால யதிவராதிகள், நம்மாழ்வார் என்ன, திருமங்கையாழ்வார் என்ன, சுவாமி ராமானுஜர் என்ன, இவர்கள்தான் நமக்கு மூல புருஷர்கள்னு சொல்லிக் கொள்ள வேண்டுமே தவிர, இனியும் பகவான் திருவடிகளே சரணம்னு வந்த பிறகும் இந்த ரிஷி, இந்த கோத்திரம், இந்த சூத்திரம் என்று நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது அசாதாரண்யேன விபதேசாக பவந்தி என்கிற நியாயத்துக்கு புறம்பானது. இந்த நியாயத்தின்படி பார்த்தால் நான் எப்ப சரணாகதனாக உயர்ந்து விட்டேனோ அப்ப என்னுடைய தனித்தன்மை என்ன? நம்மாழ்வாருடைய வழியை பின்பற்றுபவன், ராமானுஷரோடு தொடர்பு உடையவன், திருமங்கையாழ்வார் பாசுரங்களை கற்கக்கூடியவன் என்பதுதான் என்னுடைய தனித்தன்மை அடையாளமே தவிர கோத்திரம் சூத்திரம் சரணம் என்பது அடையாளமாகாது. ஆகையால் நாம் நம்மை இதை கொண்டுதான் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த நியாயத்தை பார்த்தோம். அடுத்தது ஆம்ரவன நியாயா. ரொம்ப அழகான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு காடு இருக்கு. காடுன்னு இருந்தால் ஒரே வகையான மரங்கள் மட்டும்தான் அந்த காடு முழுவதும் இருக்கும் என்று கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது ஒரு பிருந்தாரண்யம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றவங்க, திருவல்லிக்கேணிக்கு பிருந்தாரண்யம்னு பேரு. அப்ப அந்த மரம் மட்டும்தானா இருக்கும்? வேற ஒரு மரம் ஒண்ணு கூட இருக்காதான்னா இருக்கலாம். சம்பகாரண்யம், மன்னார்குடிக்கு சம்பகாரண்ய கஷேத்திரம்னு பேரு, இங்க பிருந்தாரண்யம்னு சொல்றோம். இப்படி அந்தந்த இடத்துல காடுகள் இருக்கு. அந்த காடுகளில் ஒரு மரத்தின் பெயரை வைத்து இந்த மரத்தின் காடு, அத்தி மரத்தினுடைய காடு, இல்லது அரச மரத்தினுடைய காடு, இப்படி ஏதோ ஒன்று சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டில் அந்த மரம் மட்டும்தான் இருக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்ப எப்படி இந்த பேரை சொல்றோம்னால், அநேகமாக அதிகமாக எந்த ஒரு மரம் இருக்குமோ அந்த மரத்தை வைத்து இது முழுக்க மாமரத்து காடு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். மாமரங்கள் நிறைந்த காடு, அதான் ஆம்ரவனம்னு சொல்றார். ஆம்பரம்ங்கிறது மரத்தை குறிக்கிறது. ஆம்ரவனம் அப்படின்னு சொன்னால் அந்த வனத்தில், அந்த காட்டில் மாமரங்கள் மட்டும்தான் இருக்கும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. வேற மரங்களும் இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் எந்த மரம் இருக்கு? மாமரமாக இருந்தால் அதை ஆம்ரவனம் என்று சொல்லுகிறோம் இல்லையோ? அதே போல அப்ப இந்த நியாயத்தை கொண்டு பார்த்தால் ஒரு இடத்தில் பல காரணங்கள் இருக்கலாம், இல்ல ஒரு செயலுக்கு பல பிரயோஜனங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் எந்த பிரயோஜனம் அதிகமாக கிடைக்கிறதோ, எது பெரும்பாலும் உள்ளதோ அதைத்தானே அந்த செயலுக்கு பிரயோஜனமாக சொல்லுவோம். இப்போ இங்கிருந்து ஏதோ ஒரு காஞ்சிபுரத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் பெருமானை சேவித்து விட்டு நான் வருகிறேன். வரும்போது அங்கிருந்து வேற ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல ரெண்டு பிரயோஜனம் உண்டு. அநேகமாக காஞ்சிபுரத்துக்கு செல்பவர்கள் பகவான் வரதராஜ பெருமாளை தரிசிப்பதற்காக செல்லுகிறார்கள். சென்றவர்கள் பட்டுப்புடவைகளையும் வாங்கி வருகிறார்கள். இப்படின்னு சொன்னால் எது முக்கியமான பிரயோஜனம்? பெரும்பாலும் எதுவோ, சுவாமி காஞ்சிபுரத்துக்கு எல்லாரும் எதுக்கு போவா அப்படின்னால் வரதராஜ பெருமாளை தரிசிப்பதற்காகத்தான் செல்வார்கள் இப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சுவாமி, அப்ப யாருமே வேற காரியம் பண்றதே கிடையாதா? யாருமே புடவை வாங்க போறது கிடையாதானால் இருக்கலாம். சிலர் புடவை வாங்குவதற்கும் செல்லலாம். ஆனால் பெரும்பாலும் செல்பவர்கள் பெருமாளை சேவிப்பதற்காக செல்லுகிறார்கள். அதனால் என்ன பண்ணேன், புதுப்படையா காஞ்சிபுரம் செல்பவர்கள் அனைவரும் பகவானை சேவிக்கத்தான் செல்லுகிறார்கள் என்று பொதுப்படையாக சொல்லுகிறேனோ இல்லையோ? அதே போல பகவான் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறாரோ இல்லையோ? சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம். அதே போல இதை தான் ரட்சிக்கிறார், அதற்கு ஸ்திதி என்று பெயர். அப்புறம் அழித்து விடுகிறார், சம்ஹாரம் என்று பெயர். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், படைத்தல், காத்தல், அழித்தல் என்று 3 செயல்களை செய்கிறாரோ இல்லையோ? பகவான் இந்த செயல்களை செய்வது எதற்காக என்று ஒரு பெரிய விசாரம். பிரம்மசூத்திரங்களில் வேதவியாசரே இந்த விஷயத்தை விசாரம் செய்து லோகவத்து லீலா கைவல்யம் என்று அதற்கு பதிலளித்திருக்கிறார். ஒன்றும் கிடையாது. பகவான் இந்த உலகத்தை படைப்பதனால் ஏதோ ஒரு பிரயோஜனத்தை அடையப் போகிறார்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் பகவானுக்கு நிறைவேறாத ஆசைகள்னு ஒன்று இருந்தால்தானே அவர் இனி அடைய முடியும். பகவானுக்கு அவாப்த சமஸ்த காமஹா என்று வேதம் பெயர் கொடுக்கிறது. எல்லா ஆசைகளும் நிரம்ப பெற்றவன். அவர் ஆசைப்பட்டு இன்னும் நடக்காம ஒண்ணு இருக்குன்னு எதுவுமே கிடையாதான். பகவான் ஆசைப்பட்ட அனைத்தும் நடந்து விடுகின்றன. அப்ப நிரம்ப பெற்ற ஆசைகளை உடையவனாக பகவான் இருக்கிறார். அப்பேற்பட்டவர் எதற்கு சிருஷ்டி செய்ய வேண்டும்? நாம யாரோ ஒருத்தர் போய் வேலை பார்க்கிறோம். வேலை பார்த்து, சுவாமி எதுக்கு வேலை பார்க்கிறேன்னா, குடும்பத்தை காப்பாற்றணும் சுவாமி, சாப்பிட்டாகணும், கூட மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள், குடும்பத்தை காக்க வேண்டும், அதற்காக சம்பாதிக்கிறேன், மாங்குன்னு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்றார்.
சரி, உழைச்சார் உழைத்தார் உழைத்தார், நிறைய பணம்லாம் சம்பாதிச்சுட்டார். சம்பாதிச்ச உடனே முன்னாடியே ஓய்வு பெற்று விடுகிறாளோ இல்லையோ, தங்க கை குலுக்கு அப்படின்னு சொல்றாளே, அதெல்லாம் கையெல்லாம் குலுக்குண்டு அவ என்னென்னலாம் நமக்கு கொடுக்கணுமோ அந்த பணத்தை எல்லாம் ரொக்கத்தை எல்லாம் வாழ்ந்து வீட்டுக்கு வந்துடுறார். 58-60 வரைக்கும் வேலை பார்க்கவே வேண்டாம். 45 வயசுக்கு அவர் ஓய்வு பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார். சாமி, என்னது குடும்பத்தெல்லாம் காப்பாற்றணும் சம்பாதிக்கணும்னு சொன்னீரே, இனிமே காப்பாற்ற வேண்டாமான்னு கேட்டால், ஆயிடுத்தே, எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு இன்னும் 4 தலைமுறைக்கு வேண்டியதை கூட நான் சேர்த்து வச்சுட்டேன், அதனால் இனி வேலை செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறோமோ இல்லையோ. நமக்கே இப்படி இருந்தால் பகவான் தான் இனி சிருஷ்டி செய்து ரக்ஷணம் செய்து உலகத்தை சம்ஹாரம் செய்து அதனால் ஒரு பயனை அடையப் போகிறார் என்று எந்த பயனையும் சொல்ல முடியாது. பயனே இல்லாமல் அவர் ஒரு காரியம் செய்கிறார் என்றும் சொல்ல முடியாது. இதுதான் இந்த இடத்துல முரண்பாடு. பகவான் உலகத்தை படைக்கிறார்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும். பிரயோஜனமே இல்லாமல் பைத்தியக்காரன் கூட எந்த காரியத்தையும் பண்ண போறது இல்லை. சரி சுவாமி, பைத்தியக்காரனா பண்ணலாமே தவிர பைத்தியமாக இல்லாத யாரும் அனுன்மத்தகா அப்படின்னு தெரிவிப்பார்கள். பைத்தியமாக இல்லாத யாருமே ஒரு பிரயோஜனமே இல்லாமல் ஒரு காரியத்தில் இழியப்போவது கிடையாது. இப்ப பகவான் உலகத்தை படைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும். சரி, பகவானுக்கு எந்த பிரயோஜனம் இருக்க முடியும்னால் எதுவுமே இருக்க முடியாது. இனி அவர் அடைய வேண்டிய ஒரு பொருள்னே ஒண்ணு கிடையாது. அனைத்தையும் பெற்றவராகத்தான் தான் இருக்கிறார். ஆகையால் பகவான் உலகத்தை படைக்கவில்லை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி எழுப்புகிறார். படைப்புக்கு ஏதோ பயன் இருக்க வேண்டும். படைப்பாளி பகவானாக இருந்தால் அவர் அடைய வேண்டிய பயன் இனிமேல் ஒன்றும் கிடையாது, அதனால் அவர் படைக்கவில்லை இப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதற்கு வேதவியாசர் பதில் சொல்லுகிறார், அப்படி அல்ல. ஒரு பெரிய ராஜா இருக்கார், அவருக்கு இனி நிறைவேறாத ஆசைகள்னே ஒண்ணு கிடையாது. நல்ல மனைவி, மக்கள், ராஜ்யம், மந்திரிகள், சேனை அனைத்தும் உள்ளது. ஆனந்தமாக இருக்கிறார். அவர் இனி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அடைய வேண்டிய ஆனந்தம், அடைய வேண்டிய சுகம் என்று ஒன்றுமே கிடையாது. ஆனால் சாயங்கால பொழுதில் மாலை வேளையில் தன்னுடைய குழந்தைகளோடு ஒரு பந்து முதலான பொருள்களை வைத்துக்கொண்டு இப்படி சோலைகளில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போ ஒரு மந்திரி இதை பார்த்தார். மந்திரி வந்து, ராஜாவே, உமக்கு இனி நீர் செய்து ஒரு முயற்சி செய்து அடைய வேண்டிய எந்த ஆனந்தமும் கிடையாது. அப்ப ஏன் வீணாக இந்த பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்? நீர் விளையாடுகிற இந்த முயற்சியாலே எந்த பயனுமே உமக்கு இல்லையே, ஏன் இதில் ஈடுபடுகிறீர் அப்படின்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவார்? என்ன மந்திரியே, என்னுடைய பிள்ளையோடு நான் பந்தை தூக்கி போட்டு விளையாடுறது ஏதோ எனக்கு லாபம் கிடைக்க போறதுங்கிறதுக்காக விளையாட போறேன். அந்த விளையாட்டின் போது ஒரு ரசம், அதன் போது ஒரு ஆனந்தம் அடைகிறேனோ இல்லையோ, அந்த ஆனந்தத்துக்காகத்தானே விளையாடுகிறேன். விளையாட்டுங்கிற சொல்லுக்கே என்ன பொருள்? லீலா என்று வியாசர் தெரிவிக்கிறார். லீலா என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னால், இந்த செயலால் எனக்கு பிற்காலத்தில் ஏதோ பெரிய லாபம் வரப்போறதுன்னு எதிர்பார்த்து செய்தால் அதற்கு விளையாட்டுன்னு பேர் கிடையாது. அந்த ஒரு செயலை செய்யும் போது அந்த காலத்துக்கு தற்காலிகமாக ஒரு ஆனந்தம், ஒரு அனுபவம் வருகிறதோ இல்லையோ, அந்த ரசத்தை அனுபவிப்பதற்காக ஒரு செயலை செய்தேன் என்றால் அதற்கு விளையாட்டு, லீலை என்று பெயர். அதை போல்தான் பகவான் சிருஷ்டிக்கிறார். எப்படி எல்லா ஆசைகளும் நிரம்ப பெற்ற அரசன் தன்னுடைய மனைவியோடும் மக்களோடும் பந்து முதலான பொருட்களை கொண்டு விளையாடி ஆனந்தப்படுகிறாரோ, அதே போல் பகவான் எல்லா ஆசைகளும் நிரம்ப பெற்றவனாகவே இருந்தாலும் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பதன் மூலம் தான் லீலையாக, விளையாட்டாக இவற்றை செய்கிறார். அந்த விளையாட்டின் மூலம் தான் ஆனந்தத்தை அடைகிறார் என்று வேதவியாசர் பதில் உரைக்கிறார். இந்த கேள்வி பதில் வரைக்கும் நமக்கு இப்ப முக்கியம் இல்லை. ஆனால் இதற்கு மேல ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு தான் நாம இப்ப பார்த்த ஆம்ரவன நியாயம்ங்கிறது உபயோகப்பட போகிறது. என்ன கேள்வினால், வியாசர் இதோடு முடித்து விட்டார். பகவான் உலகத்தை படைப்பது விளையாட்டாக, இதை தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது, விளையாட்டுக்காக படைக்கிறார் என்று பதில் சொல்லிவிட்டார். ஆனால் இதற்கு மேல் ஒரு சந்தேகம் வரும். ஏனென்றால் ஆழ்வார்கள் சில இடங்களில் பகவான் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லும் போது என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், இந்த சம்சாரத்தில் எத்தனையோ ஜீவாத்மாக்கள் துன்பப்படுகிறார்கள், இவர்களெல்லாம் மோட்சம் அடைய வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு வைகுந்தத்தை சென்று அடைந்து தன்னோடு சேர்ந்திருக்க வேண்டும்னு பகவான் ஆசைப்படுகிறாராம். அதற்காகத்தான் பகவான் சிருஷ்டி செய்கிறான் என்று ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான், சென்று சென்றாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் என்றெண்ணி ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான். பகவான் எதற்கு படைக்கிறார்? உற்சாகமே குறையாமல் மறுபடியும் 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 உலகத்தை படைக்கிறாரே, எதற்காகனால் சென்று சென்றாகிலும்
என்னைக்கோ ஒரு நாள், இந்த பிறவி இல்லாட்டா அடுத்த பிறவி, அது இல்லாட்டா இன்னொரு 10 பிறவி கழித்து, அப்போதும் இல்லாவிட்டால் 1000 பிறவிகள் கழித்தாவது சன்மம் கழிப்பான். ஜன்மம், பிறப்பு இறப்புங்கிற சக்கரம் இருக்கே, சுழற்சி இருக்கே, இந்த சக்கரத்திலிருந்து விடுபட்டு ஒரு நாள் மோட்சத்தை அடைவான் என்று பகவான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அடைய வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், 10,000 வருஷம் ஆகட்டும், 1,00,000 வருஷம் ஆகட்டும், 1,00,00,000 வருஷங்கள் வேண்டுமானாலும் ஆகட்டும், ஆனால் நான் படைப்பதை நிறுத்தவே மாட்டேன், மறுபடியும் மறுபடியும் படைப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஜீவாத்மா என்னை புரிந்து கொண்டு இந்த ஜென்மச் சுழலிலிருந்து விடுபட்டு என்னை வந்து அடைவான் என்பதற்காக பகவான் படைக்கிறார் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதை பார்த்த உடனே நமக்கு சந்தேகம் வந்துடும். சுவாமி, வேதவியாசரானா விளையாட்டாக படைக்கிறார், இனி அவர் அடைய வேண்டியதுன்னு ஒன்றும் கிடையாது, விளையாட்டாக படைக்கிறார்னு சொல்றார். ஆழ்வாரானா இல்ல, சம்சாரிகளை மோட்சத்துக்கு கரையேற்றுவதற்காக படைக்கிறார், மோட்சத்துக்கு அழைத்து செல்வதற்காக சிருஷ்டி செய்கிறார் பகவான் ஆழ்வார் சொல்லுகிறாரே, ரெண்டுக்கும் முரண்பாடு வராதா என்று கேள்வி வரும். அதற்கு பதிலுரைக்கிறார்கள் பெரியோர்கள், ஆச்சாரியர்கள். இல்லையே, ஆம்ரவன நியாயத்தாலே இப்படி வேதவியாசர் சொன்னது பொருந்தும். அப்படின்னா என்ன? ஆம்ரவனம் இது மாமரங்கள் நிறைந்த காடுன்னு சொன்னால் மாமரம் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. வேற மரங்களும் சிறு அளவில் இருக்கலாம், பெரும்பாலும் மாமரங்கள் இருக்கிறபடியால் மாவனம் என்று தெரிவிக்கிறோம். அதே போல பகவான் உலகத்தை படைப்பது பலரும் மோட்சத்தை சென்று அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் பகவானுக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு முறை சிருஷ்டி செய்தார் என்றால் எத்தனை பேர் மோட்சம் அடைஞ்சிருப்பாரா? ஒரு 10 பேர், 50 பேர், 100 பேர் மோட்சம் அடைகிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தடவை கண்ணனாக அவதரித்தார், 100-120 ஆண்டுகள் இருந்தார், எத்தனை பேரை மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போனார்? இத்தனை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பிறந்திருக்கிறார்கள், 10-12 ஆழ்வார்கள், சரி 12 பேர் எண்ணிக்கோங்க. ஆச்சாரியர்கள் ஒரு 60,000 பேர், இல்ல 1,00,000 பேர் இது வரைக்கும் மோட்சம் பேருக்கான்னு கூட வச்சுக்கோங்க. 1,00,000 என்பது மொத்தம் இருக்கிற ஜீவாத்மாக்களின் எண்ணிக்கையில் ஒரு சின்ன சதவிகிதமாக கூட எண்ணப்பட முடியாது. ஆகையால் 2 பயன்கள். ஒன்று, இந்த உலகத்தை படைக்கிறார், இந்த உலகத்துல மக்கள்லாம் எப்படி வாழ்கிறார்கள்னு பார்த்தால் அவருக்கு சிரிப்பா இருக்கு, அதுதான் விளையாட்டு. பகவான் விளையாடுகிறார்னா என்ன? இந்த உலகத்தை படைத்து எல்லாரும் வேதத்தின்படி நடக்க வேண்டும், நடந்தால் இந்தந்த பயன்களை அடையலாம், இறுதியில் மோட்சம் வந்து அடையலாம்னு பகவான் உபதேசம் செய்து விட்டார். யாருமே பின்பற்றுவது கிடையாது. ஒருவனானா நானே, இந்த உடலே தான் நான் என்று நினைத்து கொண்டு சிலர் வாழ்கிறார்கள். இல்ல, உடலை காட்டிலும் நான் வேறுபட்டவன், சொர்க்கத்தை அடைந்து எப்போதும் ஆனந்தப்பட போகிறேன் என்று சிலர் தவறாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப வேதத்தை புரிந்து கொள்ளாமல், பகவான் நம்ம எதற்காக படைத்தான்னு புரிந்து கொள்ளாமல் அவரவர் இஷ்டப்பட்டபடிக்கு வாழ்கிறார்களோ இல்லையோ, இதெல்லாம் பார்த்தா பகவானுக்கு சிரிப்பு வருமா. ஆகையால் உலகத்தை படைப்பது விளையாட்டுக்காகன்னு சொன்னால் அதுவும் உண்மை. உலகத்தை படைப்பது மக்களை மோட்சத்துக்கு அழைத்து செல்வதற்காகன்னு சொன்னா அதுவும் உண்மை. ஆனா வேதவியாசர் ஏன் லீலா கைவல்யம், லீலை மட்டும்தான் பிரயோஜனம்னு ஏன் சொன்னார் என்றால், வெகு சிலர் தானே மோட்சம் அடைய போகிறார்கள். பெரும்பாலும் பகவானுக்கு என்ன கிடைக்கிறது? அவர் ஒரு முறை படைத்தார் என்றால் மக்கள் தப்பு தப்பா வாழறத பார்த்து சிரிக்கிறது அதிகமா இருக்குமா, இல்ல மோட்சத்துக்கு அடையும் ஆத்மாக்கள் அதிகமா இருப்பார்களான்னு பார்த்தா கண்டிப்பா மோட்சம் அடைபவர்கள் குறைவு, மிக மிக குறைவு. அநேகமாக அனைவரும் தவறாகத்தானே புரிந்து கொண்டு தவறாக நடந்து கொண்டு அவராலே அவர் சிரிப்புக்கு நாம் அனைவரும் விஷயமாகிறோம். ஆகையால் 2 பிரயோஜனங்கள் உண்டு. ஆத்மாக்களை மோட்சம் அழைத்து செல்வதும் ஒரு பிரயோஜனம், விளையாட்டும் ஒரு பிரயோஜனம். ஆனால் பெரும்பாலும் நடப்பது என்ன? விளையாட்டு தான். அதனால வேதவியாசர் லீலா கைவல்யம், பகவானுடைய சிருஷ்டிக்கு பிரயோஜனம் லீலை மட்டுமே என்று தெரிவிக்கிறார். அப்ப ஆம்ர வனநியாயம், ஒரு காட்டிலே வேறு மரங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் எந்த மரம் இருக்கிறதோ அதை வைத்து நாம் பெயர் வைப்பது போல் இந்த இடத்திலும் மோட்சத்துக்கு ஆத்மாக்களை அழைத்து செல்வதும் அவருக்கு குறிக்கோள், விளையாடுவதும் குறிக்கோள். ஆனா பெரும்பாலும் அவருக்கு கிடைப்பது விளையாட்டு தான். அதனாலே விளையாட்டுக்காக படைக்கிறான் என்று கம்பர் தெரிவித்தாரு. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர். விளையாட்டுன்னு சொல்றாளே, அப்போ ஆத்மா முக்தி அடைவது முக்கியம் கிடையாதான்னா அதுதான் முக்கியம். ஆனா அது எங்க கிடைக்கிறது? அவர் அதற்கு ஆசைப்பட்டுதான் படைக்கிறார். ஆனால் வெகு சிலர் தான் முக்தி அடைகிறார்கள். அநேகமாக மக்கள் அனைவரும் பெரும்பாலும் என்ன செய்கிறோம்?
தவறுதலாக புரிந்து கொண்டு தவறான பாதைகளில் நடந்து அவர் சிரிப்பதற்கு ஒரு விஷயமாக இருக்கிறோம். அதனால் லீலை பிரயோஜனம் என்று தெரிவிக்கிறார்கள். ஆக இப்படி சில நியாயங்களை இன்று பார்த்திருக்கிறோம். நாளை தொடர்ந்து இதே போல இன்னொரு 10 நியாயங்கள், உலக விஷயங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நீதிகள். இந்த நீதிகள் உலக விஷயங்களில் எப்படி பயன்படுத்தப்படும் நான் சொல்ல தேவையில்லை. அது அடியனை விட உங்களுக்கே நிறைய பேருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கலாம். அப்ப உலக நியாயங்களை கொண்டு வைதிகமான இடங்களில் சாஸ்திரார்த்தங்களை எப்படி முடிவு செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க இருக்கிறோம். நாளையும் இதே போல 6:30 மணிக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன்.